वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादैग्मसरसीर्घभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मपारं श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीया दयादरङ्गाणुजराकटाक्षाः श्रोत्रेक्षुभुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन्तामवै जयन्ती विभूषणं மல்லிநாட்டாமரமேலாரணங்கள் நின் துணைவி மல்லிநாடாண்டமடமையில் மெல்லியளாள் ஆயர்குல வேந்தனாகத்தாள் தன் புதுவை வேயர் பயந்த விளக்கு நீளாதுங்கத்தனகிரிதடி சுத்தமத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தீம் சோச்சிஷ்டாயாம் ஸ்ருதினிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமஹிதமிதம் பூயஹே வாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்ல சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல வல்வளையாய் நாடி நீ வேங்கிடவர்க்கு என்ன விதி என்ற எம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லேம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணயாம் கமலாமிமான்யாம் கோதாஹம் அனன்யசரணம் பிரபத்தே. பக்தாபீஷ்டப்பிரதாதாரம் ஜெகன்மங்கள விக்கிரகம் ஸ்ரீகல்யாணபுராதீசம் ஸ்ரீனிவாசமஹம் பஜே. விஷ்ணுபத்னி ஜெகன்மாதகா விஷ்ணுவக்ஷஸ்தலஸ்துதே பத்மாசனே பத்மகஸ்தே பத்மாவதி நமோஸ்துதே. கல்யாணி கமலே காந்தே கல்யாணபுரநாயிகே காருண்யகல்பலதிகே பத்மாவதி நமோஸ்துதே. சகஸ்ரதள பத்மகஸ்தே கோடிச்சந்திரநிபாணனே பத்மபத்ர விசாலாட்சி பத்மாவதி நமோஸ்துதே. நக்ரஸ்ரவண நக்ஷத்ரே கிருதோத்வாகமஹோத்சவே கிருபயா பாகின பத்மே துத்பக்திபரிதான்றமே. இந்திரேஹேமவர்ணாபே த்வாம் வந்தே பரமாத்மிகாம் பவசாகரமக்னம் மாம் ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரி. கல்யாணபுரவாசின்னை நாராயணை ஸ்ரீ நமः. ஸ்ருதி பிரகீதாயே தேவதேவை ச மங்களம். அசாத்தியசாதகஸ்வாமின் அசாத்தியம் தப கிம் வத. ராமதூத கிருபா சந்தோ மத்கார்யம் சாதய பிரபோ. கூடாரே வெல்லம் சேர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பெற கொண்ட அம்பரம் சம்மானம் நாடு புகழம் வருதினால் நன்றாக. சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். ஆடையெடுப்போம் அதன் பின்னே பார்சோர மூட நீ பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்பாவாய் என்பது இன்றைய அனுசந்தான பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே கொடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைவரே மாயன் மணிவண்ணன் நன்னலேவாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்ன முன்ன மாற்றாதே அம்மா நீ நேநிலைக்கதவம் நீ கேலோரும் பாவாய். முதல் 15 பாசுரங்களிலே 5 லட்சம் தோழிகள் எல்லாரும் ஒன்று கூடி கண்ணனை எழுப்புவதற்காக ஆயத்தமாகிறார்கள். ஏன்னா இந்த நோன்பு கண்ணனை போய் எழுப்பி அவனை அவனுடைய நீராட்டத்திற்காக காத்து கொண்டிருக்கிறதுனால அந்த எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறது ஆண்டாளோட அபிப்பிராயம் பார்த்தோம். அதனால்
எல்லா தோழிகளும் வந்தாச்சு. எல்லாரும் போந்தாரோ போந்தான்னுக்குள் எல்லாரும் வந்தாச்சா கேட்டோன்னே எல்லாரும் ரெடி, வேர் ஆல் ரெடி. எதுக்கு? கண்ணனை எழுப்பணும். ஸோ இப்போ கண்ணனை எழுப்பணுன்னா டைரெக்டாக போய் அவள் வீட்டில் அவன் இருக்கிற நந்தகோபனுடைய திருமாளிகளை போய் எழுப்ப முடியாது. அதுக்கு முன்னாடி சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இல்லையா, நமக்கு இதெல்லாம் வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கறது விஷயம் இதுதான். யாராவது ஒரு வீட்டுக்குள்ளே போகணுன்னா முதல்ல பர்மிஷன் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே போக முடியாது இல்லையா. இப்போ ஒரு அஃபிஷியலாக ஒரு மீட்டிங் நடக்கிறதுன்னா அந்த ஒரு பெரிய டைரக்டர்ஸோ எம்டியோ ஏதோ ஆஃபீஸர்ஸோ இருந்தால் கூட அடுத்த அவளுக்கு கீழே யாராக இருந்தாலும் அவளோட ரூமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்? கதவை நாக் பண்ணிட்டு போகிறோம் இல்லையா, கதவை தட்டிட்டு போகிறோம், மே கமின் அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறோம் இல்லையா. அந்த மாதிரி இவ நந்தகோபனுடைய திருமாளிகைக்குள்ளே நுழையும் போது முதல்ல செக்யூரிட்டியிலேருந்து கிளம்பி போனோம். ஏன்னா ஒருத்தராக அவள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் கிருஷ்ணன்ட்ட போக முடியும். அப்படி இவர்களாக என்ன பண்ணுறான்னு கேட்டால் முதல்ல வாயிற்காப்பாளனை வணங்குகிறார்கள். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே. அப்படிப்பட்ட கோவில்னு எப்படி கோவிலாச்சு? கண்ணன் அங்கே வந்து நந்தகோபனுடைய திருமாளிகை, அவன் ஒரு ராஜா, அவன் அந்த ஊருக்கெல்லாம் எஜமானன், அவனோட திருமாளிகளே கண்ணன் உறங்குவதனால் அது கோயிலாக மாறிற்று என்று விசேஷமாக அனுபவிக்கிறார்கள். அப்படி நாயகனார் என்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, கொடித்தோன்றம் தோரணவாயில் காப்பானே, அப்படி நேற்றுக்கு பார்த்தோம். அப்படிப்பட்ட கோவில் காப்பானே, கொடித்தோன்றம் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். அப்படிப்பட்ட மணிக்கதவம் தாழ்த்திரவாய் கூப்பிட்றா. வாசல் காப்பவனை பற்றி அவனை வந்து விசேஷமாக புகழ்ச்சி, ஏன்னா அவனை வந்து சாதாரணமாக டே கதவை தரடா அப்படின்னு சொல்ல முடியாது. அவனை நம்ம வணங்கி அவனை ப்ளேஸ் பண்ணி அந்த உள்ள செக்யூரிட்டியில், ஏன்னா ரொம்ப பெரிய மனுஷன் கண்ணன் வந்து ரொம்ப மற்றவர்களுக்கெல்லாம் வந்து உயர்ந்தவன் இல்லையா, அவன் அதிபதி இல்லையா. அயர்வரம் அமர்கள் அதிபதி அவனவன் துயரர் சுடரடி தொழுதகண்மனே. அப்படிப்பட்ட அதிபதி அவன், நந்தகோபனுக்கும் அதிபதி இல்லையா, உலகத்திற்கே அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த கண்ணனை போய் நம்ம பார்க்கணுன்னு சாதாரணமாக பார்க்க முடியாது. அதனால் அப்படிப்பட்ட ப்ரொடெக்ஷன். ஏன்னா கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். அப்படிப்பட்ட நந்தகோபன் கூர்வேல் கொடுந்தொழிலன், அவனுக்கு ஒரு வேலை கொண்டு காத்துருக்கான நந்தகோபன். ஏன்னா அப்படிப்பட்ட ஏதாவது சின்ன ஒரு எறும்பால் அவனுக்கு கண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து நேருமோ என்று கையில் கூர்வேலை வச்சுருக்கானா. அப்படி அவனுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கா. ஏன்னா அவனை ப்ரொடெக்ஷன் பண்ணது இவாளால் முடியாது. இருந்தாலும் நம்மெல்லாம் மானிடர்களாக இருக்கிறதுனால அவளுக்குள்ள ஒரு, ஏன்னா யசோதையும் அப்படி தான் இல்லையா, தன்னை கண்ணன் பகவானே வந்து பிறந்தாலும் கண்ணன் வந்து குழந்தையாக பிறந்து அப்படிலாம் அவளோட அனுபவத்தில் பார்த்தோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த கண்ணனை பார்க்கறதுக்கு அந்த வாயிற்காப்பாளன் மூலமாக நம்ம செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட வாயிற்காப்பானை ப்ளேஸ் பண்ணி கொடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே, வாயிற்காப்பானே எங்களை உள்ள அனுப்புங்கோன்னு கேட்குறானாம். அங்கே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மணிக்கதவம்னு தூமணி மாடத்தில் பார்த்தோம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயில் இளமே கண் வளரம். அப்படிப்பட்ட உள்ள மணிக்கதம்னா அப்படிப்பட்ட ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட அப்படிப்பட்ட தூமணி மாடுது மணிக்கதம். அப்படிப்பட்ட கதவை திறக்கணும்னு கேட்குறாளாம். தாழ்த்திரவாய், எல்லோரையும் ரட்சிக்கும் கண்ணன், கம்சாதிகளிலிருந்து பயம் இல்லாத வகையில் ரட்சிக்கும் நீ எங்களையும் ரட்சிக்க வேண்டும். என்னன்னு கேட்டால் எல்லோரையும் ரட்சிக்கும் கண்ணன் எல்லாரையும் ரட்சிக்கிறான். அப்படிப்பட்ட ரக்ஷகன் வந்து ரக்ஷகனுக்கே நீ ரக்ஷகனாக இருந்த ஏன்னா அவனை புகழ்றா. ஏன்னா அப்படி ஆக்சுவலாக அவனால் ஒன்றும் அவன் தான் காப்பாற்றுவான் கிடையாது. இருந்தாலும் அப்படிப்பட்ட வாயிற்காப்பால் நீ அப்படிப்பட்ட ரக்ஷகனையும் நீ ரட்சிக்கிறா இல்லையா, அப்படிப்பட்ட எங்களையும் ரட்சிக்க வேண்டும் கேட்கிறாளாம். அப்படிப்பட்ட ரக்ஷகனாக இருக்கிறாய் நீ. அதாவது கண்ணனை பெறாததால் ஏற்படும் வயிற்று வலியை போக்க கதவை திறப்பாய். அதனால் நாங்கள்லாம் கண்ணனை போய் சேவிக்கணும். அதனால் வயிறு அப்படி காத்திருக்கோங்கிறது எப்படிலாம் சொல்கிறா விசேஷமாக. அப்படி கதவை தர அரைபரே மாயன் மணிவண்ணன் என்னலே வாயனேந்தான். நோன்பிற்கு ஏற்பட்ட வாத்தியம் அரைப்பறைன்னு அப்படி சாதாரணமாக ரோடில் ப்ரொசஷன்லாம் போகும்போது என்ன பண்ணுவோம், ரோடில் பார்க்குறோம் நிறையா கூட்டங்கள்லாம் போகுது, நல்ல கூட்டங்கள் நடக்குது, தேவையில்லாத கெட்ட கூட்டங்கள் எதுக்காக இருந்தாலும் நம்ம பறை எல்லாத்துக்கும் உபயோகப்படாமல் வச்சு. முன்னெல்லாம் அந்த பறைங்கிற வாத்தியம் வந்து ஏதோ அபசகுனமாக இருக்கக்கூடிய மாத்திரக்கும் தான் உபயோகப்படுத்தியிருந்தேன். இப்போ பார்த்தா எல்லாவற்றுக்குமே அதை உபயோகப்படுத்துகிறான். அதனால் அப்படிப்பட்ட வாத்தியம் அது. அதனால் நம்ம அதை பற்றி டீட்டெயில் போக வேண்டாம். அதனால் அப்படிப்பட்ட வாத்தியம் அரைபரே மாயன் மணிவண்ணன். இது பாஞ்சஜன்யம் போல கோஷத்தை கொடுக்கும். அந்த பறை எப்படி இருக்குன்னு கேட்டால் அப்படி சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி சத்தம் கேட்கும்போது பாஞ்சஜன்யம் இப்படி முழங்கும் இல்லையா, அப்படி பாஞ்சஜன்யம் கண்ணனோட
பாஞ்சஜன்யத்தை பற்றி பார்த்தோம். அப்படிப்பட்ட சங்கு இல்லையா, அதனால கோவிலில் இருக்கக்கூடிய அவெல்லாம் வந்து சங்கு ஊதின்னு போகிற சத்தத்தை கேட்கலையா, எழுந்துக்கோன்னு எழுப்புறா இல்லையா, அப்படிப்பட்ட சங்கு அது. அப்படிப்பட்ட பாஞ்சஜன்யம் போல கோஷத்தை கொடுக்கக்கூடியது அந்த அரைபறை. மாயன் மணிவண்ணன் என்னலே வாயனேந்தான். மாயன் ஆச்சரியமான செயல்பவன். யார் அவன்? அப்படிப்பட்ட ஆச்சரியமான செயல்களை செய்யக்கூடிய கண்ணன். நிறைய இடத்துல பார்த்தோம். மாயன் மாயன் மாமாயன் பெருமாயன் அப்படிப்பட்ட அவனப்பட்ட மாயங்கள்லாம் பார்த்துன்னு வந்தோம். பெண்களுடைய எங்கள் கோஷ்டியில் தாழே இருந்து பரிமாறுகிறவன். எங்களோட பெண்கள் கோஷ்டியில் எப்போதும் அவன் தாழே இருந்து எங்களோட பரிமாறிக்கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட கண்ணன் அவன். அப்படிப்பட்ட மாயன். திருப்பாவையில் பார்த்தா 4 இடத்துல ஆண்டாள் மாயன் என்று குறிப்பிடுகிறாளாம். அதனால் கண்ணன் செய்யும் எல்லாமே ஆச்சரியமான செயல் தான். அதனால் கண்ணன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே பார்த்தா ஆச்சரியமான செயல். அப்படிப்பட்ட கண்ணன் அவனா மாயன் மணிவண்ணன். அப்படிப்பட்ட மாயன் மணிவண்ணன். மணிவண்ணன்னு சிலருக்கு வந்து இந்த பெயர் வைப்பது உண்டு. கண்ணனுக்கு வந்து இந்த பெயர் சால பொருந்தும். அதனால் மணிவண்ணன் எல்லாருக்குமே பெயர் வைக்கிறார். சில பேர் கண்ணனுக்கு தான் இது சால பொருந்தும். அப்படிப்பட்ட மாயன் மணிவண்ணன். அவனல்லவா வடிவழகன். வடிவழகன் அப்படிப்பட்ட வடிவழகன் மாயன் மணிவண்ணன். ஆழ்வார்கள் நிறைய இடத்துல மாலே மணிவண்ணா பின்னாடி கூப்பிட்ற ஆண்டாள். அப்படிப்பட்ட மணிவண்ணனை பற்றி ஆழ்வார்கள் நிறைய இடத்துல அனுபவிச்சிருக்கா. அதனால் திருமங்கை ஆழ்வாராக இருக்கட்டும், ஒரு எம்பெருமானை பார்க்கும்போது, அந்த பெருமாளை பார்க்கும்போது அப்படிப்பட்ட கண்ணன் தான் ஞாபகம் வருது அவளுக்கு. ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தை பற்றி அப்படி ஆழ்வார்களாக இருக்கட்டும், எல்லா மகான்களாக இருக்கட்டும், கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்காமல் முடியாது. அவளால் எந்த பாசுரங்களோ பாடல்களோ எதுவுமே ஏற்ற முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியது அந்த கிருஷ்ணாவதாரம், உயர்ந்த அவதாரம். அதில் இருக்கக்கூடிய ஒரு சௌலபியம் முன்னாடியே பார்த்தோம். நின்னலே வாயனேந்தான். அவன் என்ன பண்ணியிருக்கான்? அப்படிப்பட்ட மாயன் மாமாயன் பெருமாயன் என்ன பண்ணான்னு கேட்டால், எங்களை வரும்படி அவன் சொல்லியிருக்கான். நாங்கள் சும்மாவதான் வரல, அவன் வர சொல்லியிருக்கான் எங்களை, நாங்கள் வந்திருக்கோம். அதனால் தூயோமாய் வந்தோம். நாங்கள் ரொம்ப பரிசுத்தமாக வந்திருக்கோம். எப்படி வந்திருக்கோம்னு கேட்டால் மிகவும் சுத்தமாக வந்திருக்கோம். சுத்தம்னா தேவாதிகளைப் போல் மற்ற பயன்களை பெற நாங்கள் விரும்பி வந்தோம் அல்லோம். மறுவாழ்லாம் தேவர்கள்லாம் என்ன பண்ணுவா, திருப்பார்கடலில் சயனிச்சுருக்கிற எம்பெருமானை பார்த்து அவளுக்கு ஏதாவது வேணுங்கிறதுக்கோசரம் சகாயத்துக்கோசரம் அவள் போவா இல்லையா. அதனால் திருப்பார்கடலை படுத்துட்டு இருக்கிற கடைசியில் எல்லா இடத்தையும் சுற்றி அடித்து வந்துட்டு வேலை நடக்கலைன்னா அங்கே போவா. திருப்பார்கடலை போய் பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு போவா இல்லையா. அதனால் கூக்குரல் கேட்கும் இடம் திருப்பார்கடலேன்னு வியாக்கியாதாக்கள் சொல்கிற மாதிரி அங்கே போய் திருப்பார்கடலில் போய் எம்பெருமான்கிட்ட போய் தனக்கு ஏதாவது வேணும்னு கேட்குறா. அதுக்காக அந்த மாதிரி நாங்கள் வரலைங்க. தூயோமா என்பது பகவானேவ ஸ்வனீயாமிய ஸ்வரூபஸ்திதி பிரவர்த்தி சொல்லுவோம் இல்லையா. அதனால் சாத்விக தானத்தில் அதனால் எல்லாமே சுயமேவ காரியத்தை, அவன் தான் எல்லாமே. அப்படிப்பட்டவன். அதனால் பகவான் அவன் தான். அப்படிப்பட்டவனை வந்து நாங்கள் என்ன சுக்ரீவன் ராமனை வேண்டும் போது இந்த கிஷ்கிந்த ராஜ்யத்தில் ஆசை உள்ளவனால் எனக்கு உபகாரம் செய்தால் உனக்கு திருப்பி உபகாரம் செய்வேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நாங்கள் அப்படிலாம் இல்லை, அனன்ய பிரயோஜனமாக வந்துள்ளோம். அதனால் நாங்கள் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம வந்திருக்கோம். அதனால் கதவை தெரியுன்னு சொல்லலாம். இதை கேட்ட காவல்காரன் பெண்களை பார்த்து சொல்லலாம். அதனால் என்ன பண்ணோம், துயோமா வந்தோம் துயிலழ பாடுவான். அதனால் கேட்ட காவல்காரன் என்ன பண்ணுறானா, எங்கள் பெண்களை பார்த்து நான் என்ன செய்ய முடியும், கதவை திறக்க வேண்டாம் என்று அரசன் ஆணை. ஏன்னா பெரிய பெரிய மனுஷாலாம் வந்து பார்த்தோன்னே பெரிய மீட்டிங்லாம் நடக்கும், சொல்லிடுவா. அவள் ரிசப்ஷனிஸ்ட்லேருந்து அவள் செக்ரட்டரிஸ்ட்லேருந்து சொல்லிடுவா, டோன்ட் டிஸ்டர்ப் மீ, நான் மீட்டிங்கில் இருக்கேன், யார் வந்தாலும் கதவை திறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவா, சொல்லிட்டு போயிடுவான். அதனால் நீங்கள்லாம் வந்து பெண் பிள்ளைகள் தான், அதனால் நேர்மையுடன் வந்துள்ளீர்கள் எங்களுக்கு தெரியும். அதனால் நீங்களாம் தூயமாக வந்திருக்கீர்கள் எங்களுக்கு தெரியும். நீங்கள்லாம் பெண் பிள்ளைகள் ரொம்ப நேர்மையாக இருப்பீர்கள் எங்களுக்கெல்லாம் தெரியும். அரசன் உத்தரவு இல்லாமல் நான் எப்படி கதவை திறக்கிறது அப்படின்னு கேட்குறானாம். கிருஷ்ணன் எழுந்த பிறகு நான் அவனிடம் சொல்லிவிட்டு விண்ணப்பித்து அவன்கிட்ட வந்து கதவை தரேன்னு சொன்னால் நான் கதவை திறக்கிறேங்களாம். என்ன பார்த்தா இந்த கதவை திறக்கிறதுக்கு வந்து பார்த்தேன்னு கேட்டால், இந்த விஸ்வாமித்திரர் வந்திருக்கார் தசரதனை பார்க்கறதுக்கு. அவெல்லாம் ஆலோசனை பேரில் ராமனுக்கு அடுத்து முடிச்சு விட்டுவது, கல்யாணங்கள்லாம் பண்ணதெல்லாம் பற்றி பேச்சுவார்த்தை நடந்துருக்கு. இந்த மாதிரி வந்திருக்கார் விஸ்வாமித்திரர் வந்திருக்கான்னு சொன்னோன்னே அந்த மீட்டிங்கை பாதியில் கழிச்சிட்டு வந்தாராம். ஏன்னா அது முக்கியம் சொல்லிட்டோம். அந்த மாதிரி இவெல்லாம் வந்திருக்கா, பாகவதர்களாக வந்திருக்கா. அப்படி கண்ணன் வருவானோன்னு எதிர்பார்த்துன்னு இருக்கா. அப்படி இவள் கண்ணனுக்கு தெரிஞ்சால் நிச்சயமாக வந்திருப்பான். அதனால் குச்சேலனை பார்க்கறதுக்கு கண்ணன் எப்படி ஓடி வந்தானோ அப்படி கண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சால் ஓடி அவன் படுத்துன்னு இருக்கான். அவனுக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கணும்னு அவன் தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. அதனால் வந்து சொன்னோடனே நான் வந்து சொல்லிட்டு வரேன். அதனால் கண்ணன் எழுந்தினோடனே அவன்கிட்ட எழுப்பி, நீங்களாம் வந்திருக்கேன், இந்த பெண்கள்லாம் வாசலில் காத்துன்னுக்கா, உள்ள அனுப்பலாமான்னு கேட்டுன்னு பர்மிஷன் வாங்கிட்டு உங்களை அனுப்புகிறேன்னு சொல்லலாம். அதனால் வாயால் முன்னம் மாற்றாதேயம்மா, அப்படி வாயிற்காப்பாளம் அப்படிலாம் சொல்லாத.
நீலாம் எங்களுக்கு வாக்கு சகாயம் செய்தாலே போகிறோம். அதனால் நீ வந்து வாயால் முன்னம் கண்ணனை அபகரிக்க நாங்கள் வரவில்லை. அதனால் வாக்கு சகாயம் வாயால் முன்னம் நீ வந்து அப்படிப்பட்ட வாயிற்காப்பாளனே அம்மான்னு கூப்பிட்றாளாம். அதனால் என்னென்னு கேட்டால் வாக்கு சகாயம் பண்ணாலே போகிறோம். பொருளை கொடுத்து உபகாரம் செய்ய ஒருவருக்கு சக்தி விளையாட்டு. சில பேருக்கெல்லாம் பொருளெல்லாம் நிறைய அவளுக்கெல்லாம் தான தர்மங்கள்லாம் பண்ணணும். தான தர்மங்கள்லாம் பண்ண அவளுக்கு சில பேருக்கெல்லாம் சக்தி இருக்கும், சில பேருக்கு சக்தி இருக்காது. அட்லீஸ்ட் காட்டி விடலாம் இல்லையா? அதனால் சக்தி இல்லாதால் வாயால் பேசி சகாயம் செய்ய முடியும் இல்லையா? அதனால் அப்படிப்பட்ட பொருளில்லா தாரித்திரம் இருக்கலாம். அதனால் வாயில் தாரித்திரம் இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் கொஞ்சம் எங்களுக்கோசம் தயவு காட்டக்கூடாதுன்னு கேட்கலாம். வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா. அம்மான்னா துவாரபாலர்களை எஜமானனே என்று அழைக்கிறார்கள். அதனால் அம்மா என்றால் பெண்ணை குறிக்கும் என்பதில்லை. அதனால் அம்மான்னு கூப்பிடுறதுன்னா ஒரு பெண்ணை குறிப்பதாக அது மாத்திரம் அர்த்தம் இல்லை. உலகில் அம்மா தாயே என்று பெண்களை அழைப்பது வழக்கம். ஏதாவது யாருக்காவது காரியங்களானாலும் அம்மா தாயன்னு சொன்னால் வேலை நடக்கும் சொல்லுவோம் இல்லையா? ஏதாவது குழந்தைகிட்ட போய் ஏதாவது ஒரு வேலையெல்லாம் செய்ய சொன்னால் குழந்தைகள்லாம் போய் அடம் பிடிக்கும். அதே போல் அம்மா தாயன்னு சொன்னால் வேலை நடக்கும். அது மாதிரி ப்ளீஸிங்காக பேசினா நடக்கும் இல்லையா? அதனால் கொடுக்கும்படி இயல்பு தார்மீக குணம் என அவளுக்கெல்லாம் இருக்கும். அதனால தான் அடைமொழியாக சொல்வது உண்டு. அதனால் எஜமானனுக்கு கொடுக்கும்படி இயல்பு இருந்தாலும் வேலைக்காரன் அதை தடுத்து விடுவான். அதனால் ஒரு எஜமானனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட அவன் போய் என்ன பண்ணுவான், அங்கே இருக்கிற வேலைக்காரன் இவாளெல்லாம் கொடுக்காதவன் அவன் நல்லவன்லாம் அந்த மாதிரி தடுத்து விடுவான் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் எஜமானர்களோட காரியஸ்தர்களை அதிகம் மதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட என்ன எதிர்க்குன்னு கேட்டால் இங்கே எஜமானனை பார்க்கணுன்னா காரியஸ்தர்களை மதிக்கணும் இல்லையா? அதனால் முதல்ல செக்ரட்டரிஸ்ட்டை போவோம், பர்சனல் செக்ரட்டரிஸ்ட்டு போவோம். வரிசையான 2-3 வாயில் காப்பாளர் டிஃப்ரெண்ட் வாயில் காப்பாளர்கள்லாம் இருக்க மாதிரி ஒரு பெரிய மனுஷாளுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் செக்ரட்டரிஸ்லாம் இருப்பாள். அவளெல்லாம் போய் மதிக்க வேண்டும். அதனால் இதை மனதில் வைத்து வாயிற்காப்பாளனை அம்மா என்று அழைக்கிறார்கள். அதனால் பெரிய மனுஷனாக பகுமானத்துடன் அழைக்கிறார்கள். அதனால் இவர்கள் வார்த்தையை கேட்ட வாயில் காப்பாளனுக்கு நம்மளை போய் ஒரு எஜமானன் கூப்பிட்றாரு. இன்னும் சந்தோஷம் ஜாஸ்தியாச்சு, மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஜெயவிஜயன் துவாரபால முனிவர்கள்ட்டெல்லாம் போயிட்டு எப்படி கோபத்திற்கு ஆளாகி நேர்ந்ததோ அந்த மாதிரி நமக்கு ஏதாவது கண்ணனை சேவிக்க வந்தவர்கள் இவர்கள்லாம். அதனால் கண்ணனே வர சொல்லியிருக்கான்னு சொல்கிறா வேற. அதனால் தூயமாக வந்தோம் துயிலழப்பாடுவான் எல்லாம் சொல்கிறான். அப்படிப்பட்ட கண்ணனை சேவிக்க வந்தவர்களை நம்ம தடுத்தோன்னே அந்த ஜெய விஜயர்களுக்கு என்ன நேர்ந்ததோ அந்த மாதிரி ஏதாவது நிலையில் நமக்கு ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து என்ன பண்ணாலாம், கதவை திறந்து செல்லுங்கள் என்று அனுமதி கொடுத்தார்களாம். அப்படிப்பட்ட வாயிற்கா சரி போயிட்டு வாங்குவோம், நீங்கள் சொல்லதான் நான் நம்புகிறேன். ஏன்னா கண்ணனை பார்க்க வந்திருக்கீர்கள், கண்ணனே வர சொல்லியிருக்கான். அதனால் நென்னலைய வாயினேன் தான் வர சொல்லியிருக்கான். நீங்கள் சொல்லத்தினால தூயமாக வந்தோம் சொல்லத்தினால உங்களை பெண்களாக இருப்பதால் உங்களை பார்த்தால் மிகவும் நேர்மையாக இருப்பவர்கள் என்று தெரிந்து கொண்டு உங்களை நாங்கள் அனுமதிக்கிறோம் சொல்லி உள்ள கதவை திறந்து விடுறானாம். அதனால் அப்படிப்பட்ட கதவை திறந்து செல்லுங்கள் என்று அனுமதி கொடுத்தானாம். அதனால் நிலை என்ன, அம்மா வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நிலைக்கதவும் நீ கேளவரம்பாவாய். நிலை என்ன, வாசற்காலிலே பதிந்த கதவு எவ்வளோ தள்ளினாலும் எங்களால் திறக்க முடியல. கதவை திறந்து விட்டு போய் திறந்து போங்கோ என்று அனுமதி கொடுத்தோன்னு திறந்துன்னு ஆனால் கதவை திறந்து போங்கோன்னு அவள்கிட்ட சொல்லி அனுப்புகிறாளாம். அப்படிப்பட்ட பெரிய கதவு மணிக்கதவம் இல்லையா? அதனால் அந்த மணிக்கதவத்தை இவாளால் திறக்க முடியல. ஏன்னா அது பதிஞ்சிருக்கு இல்லையா, அந்த பூமியில் அப்படி பதிஞ்சிருக்கு, அப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது, சாதாரண கதவு இல்லை. அந்த கதவை திறக்க முடியல, நீ திறந்து வேண்டும் என்று அந்த வாயிற்காப்பாளனை வேண்டுகிறார்கள் அவர்கள். மனிதருக்கு இல்லற வாழ்க்கையில் பற்று அதிகம். மனிதருக்கெல்லாம் பார்த்தா நமக்கு இல்லற வாழ்க்கையில் பற்று ஜாஸ்தியாக இருக்கும். சின்ன விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். இல்லற வாழ்க்கையில் பற்று அதிகம் இருக்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய நித்தியகர்ம அனுஷ்டானங்களும் பாதியில் செய்ய முடியறதில்லை. ஏன்னா நம்ம இன்றைக்கி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினச்சா வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது வீட்டில் முதல்ல ப்ரையாரிட்டியில் அதை செய்யணுன்னா அதுக்கோசரம் ப்ரையாரிட்டி கொடுத்து பெருமாளை சேவிக்க முடியறதில்லை, பெருமாளை தியானம் பண்ண முடியறதில்லை. பெருமாளுக்கு ஏதாவது திருவாராதனம் பண்ணணும்னு கேட்டால் நடுவில் யாராவது அதில் பேசுகிறோம், நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இருக்க முடியல. அதனால் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் நம்மளோட வாழ்க்கையில் பற்று அதிகமாக இருக்குது. அதனால் இதில் யாரையும் சொல்லி குற்றம் இல்லை. அதனால் நம்மளோட வாழ்க்கை அந்த மாதிரி இருக்குது. அதனால் அதிலேயே நிலை பெறுவர்கள் மனிதர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலேயே நிலை பெறுவர்கள் மனிதர்கள். அந்த பற்றுதலை உண்டு பண்ணுவது கதவு போல் உள்ள அவனோட கர்மம் எப்படி இருக்குன்னு கேட்டால் இந்த ஸ்ட்ராங்கான கதவு எப்படி இருக்கோ அதனால் அதை திறக்க முடியாமல் எப்படி கஷ்டமாக இருக்கோ அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடியதாக தடுக்கிறது எதுன்னு கேட்டால் நம்மளோட அந்த கர்மா. அதனால் அதை நீக்கினால் இந்த நேசம் எம்பெருமானிடம் சேரும். அப்படிப்பட்ட கர்மாவை நம்ம
வெளியில் தள்ளினோன்னா நம்ம பெருமாள்கிட்ட போய் சேர முடியும். இவாளாம் எப்படி கதவை திறந்து போகிறதுக்கு கஷ்டப்படுறாளோ அப்படிப்பட்ட நம்மளோட கர்ம வினைகள்லாம் நம்மளை உள்ளே பகவானிடம் சேர்ப்பிக்காமல் நம்மளை அப்படி தடுத்து நிறுத்துறது. அதனால் அந்த கர்ம வினைகள்லாம் அவன் நீக்கினோடனே எம்பெருமான்கிட்ட போய் சேவிக்கலாம். அதனால் இந்த இடத்துலையும் பார்த்தா இவாளோட கதவை திறக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. கதவை திறக்க முடியல, ஸ்ட்ராங்காக இருக்குது, மணிக்கதவும் தாழ்தரவாய். அதனால் காவலனை கூப்பிட்டு நீயே கதவை திறந்துன்னு கேட்குறாளாம். அதனால் காவலனே, கண்ணன் எழுந்த பிறகு அவனை காண நாங்கள் வரவில்லை. காவலனை பார்த்து சொல்லலாம் முதல்ல. அதனால் கண்ணனை பார்த்து கண்ணன் எழுந்த பிறகு நான் கண்ணன்கிட்ட சொல்லிட்டு சொல்ல இல்லையா, அதுக்கு காரணமாக இன்னும் கொஞ்சம் விசேஷமாக இருக்கிறான்னு கேட்டால் காவலனை பார்த்து சொல்லலாம், கண்ணன் எழுந்த பிறகு நாங்கள் அவனை காண்றதுக்கோசரம் வரல, அவன் எழுந்திருக்கும் சமயத்தில் காண ஆசைப்படுகிறோம். அவன் தூங்கி எழுந்தின் போது கண்ணை முழிக்கும் போது எங்களை பார்த்து முழிக்கணும். அதனால் சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு, காலம்புரை எழுந்தினோடனே பெண்கள் முகத்தில் முழிக்கணும்னு சொல்லி சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. கண்ணாடி பார்க்குறோம், தங்கத்தை பார்க்குறோம், நிறையா கண்ணை முழிச்சுன்னு பார்த்தா என்னெல்லாம் பார்க்கலாம் சொல்லலாம் இல்லையா. அப்படி நாங்கள் கண்ணன் எழும்போது அவனோட திருமுகத்தை நாங்கள் பார்க்கணும். அவன் எங்களை பார்க்கணும். அதனால் அப்படிப்பட்ட நாங்கள் எழுந்திருக்கும் சமயத்தில் காண ஆசைப்படுகிறோம். தூங்கும்போது உள்ள சௌந்தரியத்தை சீதை விரும்பினாள். அப்படி கண்ணன் சீதையை ராமன் தூங்கும்போது இருக்கிற சௌந்தரியத்தை சீதை விரும்பினாள். நாங்கள் அப்படிலாம் இல்லை. அதனால் நாங்கள் பிரபோத சௌந்தரியத்தை ஆசைப்படுகிறோம். அவன் எழுந்திருக்கும் போது துயில் எழும்போது அவனை பார்க்கணும் நாங்கள் ஆசைப்படுகிறோம். விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறான்னு கேட்டால், கௌசல்யா சுப்ரஜாராமா என்று எழுப்பியது போல் நாங்களும் திருப்பள்ளி எழுப்ப பாட வந்துள்ளோம். நாங்களும் திருப்பள்ளி எழுச்சி கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான், கணையுலகன்றது காலையம் பொழுதாய் மதுவிருந்துகின மாமலரெல்லாம் வானவரசர்கள் வந்தேண்டு எதிர்திசை நிறந்தன இவரிடம் புகுந்து இருங்களத்தீட்டமும் புடியிடமரசம் அதிர்தல் அலைகடல் போன்றுள்ள தங்கம் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. அப்படி நாங்கள் எழுப்ப வந்திருக்கோம். அப்படி தொண்டரடிப்புடி ஆழ்வா ஸ்ரீரங்கநாதனை பார்த்து அப்படி திருப்பள்ளி எழுச்சி பாடின மாதிரி நாங்கள்லாம் கௌசல்யா சுப்ரஜாராமா என்று விஸ்வாமித்திரர் சொன்னபடி நாங்கள்லாம் அவன் பிரபோத சௌந்தரியத்தை காணுவதற்காக ஆசைப்பட வந்திருக்கோம். அதனால் அவன் எழுந்தின அப்புறம் போய் நீ போய் சொல்லி அவனை எழுப்பி சொல்லத்துக்கு நாங்கள் வரலைங்கிறாளாம். அதனால் எழுப்பினவன் உள்ளே சென்றால் அந்த சேவை கிடைக்க வாய்ப்பில்லையே. அவனை எழுப்பிட்டு போய் அவன்கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னியே, அப்படி வந்தால் வாய்ப்பில்லையே. அதனால் எம்பெருமான் பள்ளி கொள்ளும் இடத்து அழகை பார்த்து கொண்டே இருக்கணும். அதனால தான் பார்த்தா காலம்புரை கண்ணாடி ஏற சேவைன்னு சொல்லுவோம். ராத்திரி பெருமாள் திருப்பள்ளி எழுச்சி கண்ணாடி ஏறல பெருமாள்லாம் ஏழை பண்ணுவாள் கோவிலெல்லாம். காலங்காலத்தால் எழுந்துன்னு ஒரு கற்பூரஹாரத்தி பண்ணும்போது அந்த பெருமாளை சேவிக்கணும் இல்லையா. அந்த பெருமாளை காலம்புரை எழுந்தினோடனே அவனோட சௌந்தரியத்தை எப்படி நம்மெல்லாம் போய் சேவிக்கிறோமோ அப்படி. அதனால் அவன் காலம்புரை எழுந்தினோடனே அவனோட சௌந்தரியத்தை நாங்கள்லாம் சேவிக்கணும். அதனால் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். குலசேகர பெருமாள் என்ன பண்ணுறான்னு கேட்டால், இருளிய சுடர்மணிகள் இமைக்கம் நத்தி இனத்துத்தி அணிபணி மாயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணியமேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரை கைகளால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினிகள் என்றுகளோ கழிக்கும் நாளே. அப்படிப்பட்ட திருவரங்க தெம்பெருமான சேவிக்கிறதுக்கு முடியலையேங்கிறதுக்கோசரம் இருளிய சுடர்மணிகள் இமைக்கும் நற்றி அப்படி பாசுரங்கள்லாம் பாடுறார். அதனால குலசேகர ஆழ்வார் அதனால் கடியரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோனே மனத்தூணே பற்றி நின்றேன் வாயாரே என்றுகளோ வாழ்த்தும் நாளே. எப்படி விசேஷமாக அனுபவிக்கிறார் அங்கே குலசேகர ஆழ்வார். அங்கே திருவரங்க தெம்பெருமானை பார்க்கறதுக்கோசரம் அவன் மாயோனே மனத்தூணே பற்று நின்றேன். திருவரங்கத்தில் போனால் அப்படிப்பட்ட இமேஜினேஷன் கேட்டால் பெரிய தூண் இருக்கான், பெருமாளை பார்த்துருக்கான். பெருமாளை பார்த்துட்டோடனே அந்த பெருமாளோட அழகை பார்த்தோடனே நமக்கு ஒரு மயக்கம் என்ன பண்ணுன்னு தெரியாது, தடுமாறுவோம் இல்லையா. அதனால் அப்படி தடுமாறும் போது நமக்கு பற்றி கொள்வதற்காக அங்கே ஒரு தூண் மாயோனே மனத்தூணே பற்று நின்றேன் வாயார என்றுகளோ வாழ்த்தும் நாளே. திருவரங்கத்தை பெருமான் சேவிக்காம அவர் அப்படிப்பட்ட பாசுரங்கள்லாம் விசேஷமாக குலசேகர ஆழ்வார் பாடியிருக்கார். அப்படி நாங்கள்லாம் வாயற்காப்பாளனை வணங்கி அம்மான்னு கூப்பிட்டு உள்ளே போகிறதுக்கோசரம் பர்மிஷன் வாங்கி உள்ளே போயாச்சு. அப்புறம் அடுத்த பாசுரத்தில் அதனால் அடுத்து என்ன பண்ணணும், யாரை எழுப்பணும்? முதல்ல அந்த ப்ரொசீஜர் பார்த்தான்னா வாயற்காப்பாளனை எழுப்பியாச்சு. நந்தகோபுர திருமாளிகைக்கு உள்ளே போயாச்சு. உள்ளே போனோன்னா தேடணும் இல்லையா. வரிசை கண்ணனை பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி நந்தகோபனை எழுப்பணும், யசோதை பிராட்டி எழுப்பணும், பலராமனை எழுப்பணும், அதுக்கப்புறம் தான் கண்ணனை பார்க்கணும் இல்லையா. அதனால் நப்பின்னை எழுப்பி அப்புறம் கண்ணனை எழுப்பணும். இப்படி தான் அவன் நடுவில் படுத்துன்னு இருக்கான், கண்ணன் படுத்துன்னு இருக்கான். அந்த ப்ரொசீஜர் அதுதான். அதனால் போய் டைரெக்டாக அடுத்து போய் கண்ணனோட ரூமுக்கு போக முடியாது, ஒரு ரூமையும் தாண்டி தான் போகணும். அதனால் அப்படி கூப்பிடும்போது அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யம் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய்
கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பர மூடரத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பர் கடலடை செல்வா பலதேவா கும்பியம் நீயம் உறங்கேலோரம்பாவா. இந்த பாசுரத்தில் நந்தகோபன் திருமாளிகளை முதல்ல நந்தன், பிறகு யசோதை, பிறகு பலராமன், பிறகு கிருஷ்ணன் இவ்வகையில் படுத்துருக்கிறாங்க. படுத்துருக்கிற ப்ரொசீஜர் அப்படி தான். அவள் ரூமில் போய் பார்த்தோன்னா அவள்லாம் ஒன்றா படுத்துன்னு இருக்கும்போது முதல்ல பார்த்தா நந்தகோபன் படுத்துன்னு இருக்கான், சயனிச்சுன்னு இருக்கான். அதுக்கடுத்து பார்த்தா யசோதை பிராட்டி, அதுக்கப்புறம் பார்த்தா பலராமன், அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணன். இது அப்படி படுத்துன்னு இருக்கான். கண்ணனை பெண்கள் அபகரித்து விடுவார்கள் என்ற பயத்தால் முதலில் நந்தன் படுத்திருக்கிறான். அதனால் கூர்வேல் குழந்தைவிடன் இல்லையா, அதனால் பெண்கள்லாம் அபகரித்து போய்விடுவார்கள். என்ன கண்ணனுக்கு பெண்கள்கிட்ட பிரீதி ஜாஸ்தி, அதனால் அவள்லாம் அபகரித்து என்ன. அப்புறம் அப்போ அந்த இவன் அம்சான் இல்லையா, கம்சன் அனுப்பினான் இல்லையா, அந்த பேய் வந்தால பேச்சு மலை ஒன்று அப்படி வந்தா இல்லையா. அதனால் பூதனை பூதை பெண்ணாக எப்படி அபகரித்து போனானோ அப்படிப்பட்ட பெண்கள்லாம் கண்ணனை அபகரித்து போய்விடுவார்களோ என்ற பயத்தினால அவன் என்ன பண்ணான்னு கேட்டால் முதல்ல படுத்துருக்கான், நந்தன் படுத்திருக்கான். அப்புறம் தானத்தில் சிறந்தது பார்த்தா கோதானம். ஒரு தானங்கள்லாம் பார்த்தா தானங்கள்லாம் பண்ணுவா இல்லையா, நிறைய இடத்துல தானங்கள்லாம் பண்ணும்போது பார்த்தா சிறந்தது கோதானம். அடுத்தது ஹிரண்ய தானம், அப்புறம் பூதானம், அப்புறம் வஸ்திரதானம், அப்புறம் ஜலதானம், அன்னம் முதலிய. இதனால் இந்த ப்ரொசீஜரில் இந்த தானங்கள்லாம் மிகவும் உயர்ந்தது. அதனால் இந்த பாசுரத்தில் எப்படிப்பட்ட நந்தகோபனை பற்றி புகழணும்னு கேட்டால் எப்படிப்பட்ட நந்தகோபன் அவன், அந்த அப்படிப்பட்ட நந்தகோபன் யாருன்னு கேட்டால் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா. அப்படிப்பட்டவன் நந்தன். என்ன கேட்டால் அம்பரமேன்னா, அம்பரம்ங்கிறது வஸ்திரம் ஜலம். அதனால் தர்மபுத்திரர் என்ன பண்ணால் அனைவருக்கும் கொடுத்து உபகரிப்பவர். அதனால் தர்மபுத்திரர் எப்போன்னு பார்த்தா எல்லாருக்கும் உபகாரம் பண்ணி கொடுத்து உபகரிப்பவர். அந்த மாதிரி நந்தன் அவனை பார்த்து புகழ்கின்றான். அதனால் யாதகர்கள் தமது விருப்பம் அடையாவிடில் தங்களை தரித்து கொள்ள மாட்டார்கள். அதனால் இன்னும் கேட்டவருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது, போரும் சொல்லவளோ கொடுப்பானாம். அதனால் அதுபோல் கேட்பவருக்கு கொடுக்காவிடில் தரித்திருக்க மாட்டார்கள். அதனால் நீ எழுந்து கண்ணனை நீங்களே அனுப்புவா என்று வேண்டுகிறாளாம். அதனால் நான் நந்தகோபனை வேண்டுறாளாம். அதனால் நான் போய் கண்ணனை போய் சேவிக்கணும்னு சொல்லிட்டு, அன்னம் தீர்த்தம் இவைகளில் தானத்திற்கு சமமானதா எதுவும் இல்லை. அதனால் அன்னம் தீர்த்தாலும் கேட்டால் இவைகளின் தானத்திற்கு சமமானதாக எதுவுமே கிடையாது. அதனால் யாருக்காவது அன்னம் சாப்பாடு போட்டால் என்னன்னு கேட்டால், சாப்பாடு போட்டால் எவ்வளோ சாப்பிடுவான், சாப்பிட்டுட்டு போகிறோம் சொல்லக்கூடியது ஒரு கேட்டால் 2 விஷயம்தான், அன்னமும் தீர்த்தமும் தான். மற்றெல்லாம் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிட்டே இருப்பா. கொடுக்க வேறு வஸ்திரங்களாக இருக்கட்டும், வேறு எதுவாக இருக்கட்டும், அதுக்கு போகிறோன்னு சொல்ல அளவுக்கே கிடையாது. அதனால் போரும் சொல்லக்கூடியது மிகவும் சிறந்ததாக சொல்லாது. அதனால் மனிதன் திருப்தி அடைவது இது 2ல் தான். அன்னத்தினாலும் வேறு எதை கொடுத்தாலும் திருப்தி அடையாது. அதனால் அன்னத்தை மட்டும் தேவை அளவிற்கு கிடைத்தவுடன் போதும் என்று சொல்வது வழக்கம். அதனால் சில பொருட்களில் சில சமயங்களில் கொடுப்பது சில எப்போ பார்த்தாலும் அன்னத்தை கொடுத்துருக்க முடியாது இல்லையா. அதனால் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த தானங்கள்லாம் பண்ண முடியும். அதனால் அம்பரமே என்றால்னா, அம்பரமே என்ன வஸ்திரம். மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது வஸ்திரம். ஆடை பாதை ஆழ்பாதை சொல்லுவோம் இல்லையா. இப்போ பார்க்குறோம் நிறைய இடத்துல பார்த்தா நிறைய பிரமுகர்கள்லாம் இருப்பாள். அவள் விசேஷமாக ஆடையெல்லாம் போட்டுருப்பான். சில சங்கீத கச்சேரிக்கெல்லாம் போனால் அவள் ஆடை அலங்காரங்கள்லாம் பார்க்கறதுக்கு போய் நிறைய பேர் போவா இல்லையா. அதனால் சங்கீத கச்சேரியில் போனால் பாட்டு கேட்கறதுக்கு மிகவும் பார்க்கறதுக்கு மாத்திரம் இல்லாமல் அவள் டெக்கரேஷன்லாம் போட்டுருப்பாள். பெண்களாக இருந்தால் நிறையா அணிகலன்கள்லாம் அணிஞ்சுருப்பாள். அதனால் அப்படிப்பட்ட நிறைய ஆண்களுமே பார்த்தா இப்போ நிறையா பேர் நிறையா ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு போகிறாள். அதனால் அப்படி உயர்வாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு போகிறாள். அதனால் ஆள் பாதி ஆடை பாதி. அவளோட ப்ரோக்ராம் எப்படி இருக்குமோ தெரியாது, குரல் வளம் எப்படி இருக்குமோ தெரியாது, அதை பற்றி கவலைப்படுறதில்லை. அதனால் அவளோட ஆள் பாதி ஆடை பாதிங்கிற மாதிரி இங்கே வஸ்திரம் மிகவும் உயர்ந்தது. வஸ்திரங்கிறது அம்பரமைங்கிறது வஸ்திரம். அதனால் மனிதனுக்கு வஸ்திரம், உடல், வாக்கு, வித்தை, வினயம் 5 வேண்டும். ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்னு கேட்டால் முதல்ல வஸ்திரம் வேணும், உடல் வேணும், வாக்கு வேணும், வித்தை எல்லாத்துலேயுமே வினயம் என்னன்னா 5 வேண்டும். அதனால் இங்கே அம்பரமேன்னு அப்படிப்பட்ட உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்குறானாம். இதற்கு உயர்வாக இதற்கு ஈடாக வேறு எதுவுமே இல்லை. அதனால் அம்பரம்னு சொல்லியிருக்கலாம். அம்பரமே அப்படின்னா இதற்கு வேறு ஈடே கிடையாது. அப்படிப்பட்ட வஸ்திரத்தெல்லாம் கொடுக்குறானாம். அப்புறம் அம்பரமே தண்ணீரே சோரேன்னா சோரே அறம் செய்யும். சோரேன்னா பஞ்சகாலத்தில் அன்னம் கொடுப்பது உத்தமம். அதனால் இப்போ நிறையா இடத்துல வெள்ளங்கள்லாம் வருது, அதனால் பஞ்சங்கள்லாம் வருது, சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா அங்கே பஞ்சகாலத்தில் அன்னம் கொடுப்பது மிகவும் உத்தமம்.
அதனால் தண்ணீர் இல்லாத இடத்தில் தண்ணீர் கொடுப்பது உத்தமம். அம்பரமே தண்ணீரே, அதனால தண்ணீர் நிறைய இடத்துல பார்த்தா தண்ணீரே இருக்காது, ரொம்ப வறண்டு போயிருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல தண்ணீர் தானம் பண்ணுவது. தண்ணீர் பந்தெல்லாம் வைக்கிறா பாருங்க. சம்மரில் பார்த்தா, இப்போ வின்டரில் யாரும் வைக்கிறது இல்லை. சம்மர் வந்துச்சுன்னா அப்போ தண்ணிக்கு வாட்டருக்கெல்லாம் ஸ்காசிட்டி வரும். ஸ்காசிட்டி வந்தால் என்ன பண்ணுவா, நிறைய தண்ணீர் பந்தெல்லாம் வைப்பா. தண்ணீர் பந்தல் வைக்கிறது மாத்திரம் இல்லை, சில பேரோட பிரமுகர்களோட பேரெல்லாம் வச்சு இவாளோட தண்ணீர் பந்தெல்லாம் வைப்பா பாருங்க. அதனால அப்படிப்பட்ட தண்ணீர் இல்லாத இடத்துல தண்ணீர் கொடுப்பது உத்தமம். அம்பரமே தண்ணீரே சோரே. சோரேன்னா இங்கு சங்கங்கள் பொய்ப்பாடுடையவனே, சால பெரும்பரே, பல்லாண்டு செய்ப்பாரே, கோல விளக்கே, கொடியே, விதானமே, சூடகமே, பூவே, பாடகமே என்று பல இடங்களில் பார்த்தா ஏன்னு சொல்லலாம். அதனால நாராயணனே முதல் பாசுரத்தில் ஆரம்பிக்கும் போது நாராயணனே நமக்கே பல தருவான். அப்புறம் பல்லாண்டு செய்ப்பா, கோல விளக்கே, அதனால கொடியே, அதனால எல்லாம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அதனால இங்கு வந்து உயர்ந்ததாக இருக்கக்கூடியது சொல்லப்படுகிறதுனால என்று ஏவாகாரம் சொல்லப்பட்டுள்ளது. இங்கும் அம்பரத்தை கொடுக்கிறார்கள், அதனால மற்றவற்றை கொடுக்கவில்லை. அதனால அம்பரமேன்னா அதுக்கு உயர்ந்ததாக வேறு ஈடுனே இல்லாத வஸ்திரத்தை கொடுக்கிறார்கள், அதனால அம்பரமே என்று சொல்லலாம். அதனால் ஜலத்தை கொடுப்பதால மற்றவை கொடுப்பதில்லை. அதனால் ஜலத்தை நீரை தானம் பண்ணுறதுல மற்றவற்றெல்லாம் கொடுக்கறதில்லை. அதனால சோரை கொடுப்பதால் மற்றவற்றை கொடுப்பது என்று தெளிவாகிறது. அதனால் அதற்கு ஈடுணையே கிடையாது. அதனால கம்பேரிசனே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த தான தர்மங்கள்லாம் பண்ணக்கூடிய நந்தன் அவன். அதனால மற்றவையெல்லாம் கொடுப்பதில்லை என்று தெரிகிறது. அதனால மற்றவை கொடுப்பதில்லை என்று பிறப்பிடம் இப்படி சொல்வது பொருந்தாது. ஏனெனில் மூன்றையும் இவன் கொடுக்கிறான். அதனால இது மாத்திரம் கொடுக்குறான். என்ன சொல்லலான்னு கேட்டால் மற்றவை கொடுப்பதில்லைன்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, தண்ணி மாத்திரம் தான் கொடுக்குறான், சாப்பாடு மாத்திரம் தான் கொடுக்குறான், அம்பரம் மாத்திரம் தான் கொடுக்குறான்னு மாத்திரம் இவன் மூன்றையும் கொடுக்குறான். ஏன்னா மூன்றுக்கும் உயர்வாக வேற எதையும் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட நந்தன் அவன் உயர்வானவன். நம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திரா. நந்தகோபாலனே எழுந்திரா, அப்படிப்பட்ட உயர்வான நந்தகோபாலனே நீ எழுந்திரா என்று எழுப்புகிறாளாம். இதற்கு அம்பரமே தனித்தனியாக வழிபடுத்து அவரவர்கள் வேண்டிய பொருளை வேண்டும் அளவு கொடுக்கிறான். அதனால் என்ன பண்ணுறான்னு கேட்டால், யாருக்கெல்லாம் எந்த மாதிரிலாம் வேணுமோ, இப்போ உனக்கு சில்க் புடவை வேணும்னா சில்க் புடவை கொடுப்போம், பட்டு வேஷ்டி வேணும்னா பட்டு வேஷ்டி கொடுப்போம், சாதாரண வேணும்னா அப்படி கொடுப்போம். அப்படிப்பட்ட யாருக்கெல்லாம் என்னெல்லாம் வேணுமோ, எந்த மாதிரிலாம் வேணுமோ, அந்த மாதிரி டைப்பில் வேணுமோ அப்படிலாம் கொடுப்பான் அவன். அதனால் சாப்பாடு போடுறான்னு கேட்டால் எப்படிப்பட்ட சாப்பாடு வேணும். அதனால் இப்போ பார்த்தா நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் சாப்பாடெல்லாம் இருக்குது பாருங்க. அதனால் சைவ உணவு இருக்குது, அசைவ உணவு இருக்குது, இல்லை அப்படி மாத்திரம் இல்லாமல் இங்கே அசைவ உணவுக்கு வழி இல்லை. அதனால் இங்கே எப்படி கொடுக்குறான்னு கேட்டால் சாத்வீகமான ஒரு உணவு கொடுக்குறானோ, ஒரு மசாலா போட்ட உணவு எல்லாம் இருக்குது. நிறையா இப்போ ஹோட்டலில் பார்த்தா உடனே டைனிங் டேபிளில் கொண்டு வைக்கிறான் பாருங்க, மெனு கார்டுன்னு ஒன்று கொண்டு வைக்கிறான். அதனால் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா. அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் எல்லாருக்கும் மெனு கார்டு கொடுத்துருவானாம், யாருக்கெல்லாம் என்ன வேணுமோ. அப்போ பஃபேலாம் பார்க்குறோம், அதெல்லாம் பார்த்து தான் கண்டுபிடிச்சிருக்கா போல இருக்குது. பஃபேல பார்த்தா என்ன பண்ணுறான், பஃபேல ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடந்தால் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாப்பாடு. ஒரு இடத்துல பார்த்தா 25 நாடுகளில் 25 ஸ்டேட்லேருந்து விதவிதமான சாப்பாடெல்லாம் வந்து ஒரு கல்யாணத்தில் போய் பார்த்தா அந்த கல்யாணத்தில் ஒரு பெரிய ஹாலில் பார்த்தா 25 ஸ்டேட்டு, 25 ஸ்டேட்லேருந்து அந்த ஊர் பழக்கப்படி உள்ள சாப்பாடெல்லாம் கொண்டு வச்சுருக்காங்க. யாருக்கு எந்தெந்த மாதிரி டேஸ்ட்லாம் இருக்கோ அவ போய் சாப்பிடலாம். அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், நந்தன் என்ன பண்ணுவான்னு, யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட சாப்பாடு வேணுமோ, அன்னம் வேணுமோ, சோறு எப்படி வேணுமோ அப்படி கொடுப்பானாம். யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட வஸ்திரங்கள்லாம் தேவையோ அப்படி கொடுப்பானாம். அதனால தான் அதுக்கு அம்பரமே தண்ணீரே சோரே. மற்றவாள் என்ன பண்ணுவா, ஏதோ சாப்பாடெல்லாம் போடுவா, ஏதோ வஸ்திரத்தை கொடுப்பா, ஒரு தானம் பண்ணுவா, அப்படிலாம் இல்லாமல் அப்படிப்பட்ட உயர்வான நந்தன் அவன். அதனால் தண்ணீரும் பார்த்தா தண்ணீர் வந்து யாசிப்பதற்கு வஸ்திரம் கொடுக்குறான். அதனால் வஸ்திரத்தை யாசிப்பவனுக்கு தண்ணீர் கொடுப்பான், எல்லாருக்கும் எல்லாமே கொடுப்பான். அதனால் இப்போ பார்த்தா தண்ணியெல்லாம் இப்போ வாங்குவோம். தானம் முதல்ல என்னாச்சுன்னு கேட்டால் இப்போ பார்த்தா இப்போ தண்ணியெல்லாம் வாங்க முடியுமா ஆயிடுத்து. அதனால் இப்படி எதுவோ இவன் கற்றது என்று நிந்தை மூலமாக இவனை ஸ்துதி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அவனை ரொம்ப ஸ்துதியெல்லாம் பண்ணுறாளாம். அறம் செய்யும் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும்னா இவைகளை தர்ம புத்தியால் கொடுக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், சாதாரணமாக ஒரு புத்தி வரணும் இல்லையா, அதெல்லாம் தானம் பண்ணணுன்னு அவளுக்கு ஒரு நல்ல நற்புத்தி வந்தால் தான் இதெல்லாம் கொடுக்க முடியும். நற்புத்தி இல்லைன்னு இதெல்லாம் கொடுக்கணும்னு தோணாது. புத்தியை மழுங்கி போச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, புத்தி மழுங்கி போச்சாடான்னு கேட்போம் பாருங்க. அதனால் அப்படி நல்ல புத்தி இருந்தால் தான் இந்த தர்ம புத்தியால் தான் இதெல்லாம் கொடுக்க முடியும். அதனால் பிரதிபலனை எதிர்பாராது கொடுப்பானாம். இவன் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டால், நந்தன் இவாளுக்கு நம்ம வஸ்திரத்தை கொடுக்குறோமே, அவன் ஏதாவது நமக்கு ஒரு பிரதிபலன் பண்ணுவானோ என்று எதிர்பார்த்து கொடுக்க மாட்டானாம்.
அதனால் அப்படி பிரதிபலனை எதிர்பாராது கொடுப்பானாம். இன்னும் நாம் ஒருவருக்கு ஒன்றை கொடுத்தால் அவர் தமக்கு மற்றொன்றை கொடுப்பாருன்னு என்ன பண்ணுவான்னு கேட்டால், யாராவது சாதாரணமாக நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், உபகாரம் பண்ணால் நமக்கு அவள் பிரதி உபகாரம் பண்ணுவார்னு நினச்சின்னு பண்ணுவோம் இல்லையா, நிறையா இடத்துல பண்ணுறது இல்லையா, அப்படி இல்லாமல் கொடுத்தானம். அதனால் தேகிமி ததாமிதே என்பது கிடையாது. அதனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கானம். அதனால் அந்த எண்ணத்தில் கொடுத்தால் தானத்தில் சேராது. யாருக்கா தானங்கள்லாம் பண்ணால், இவா இன்னைக்கு நம்ம பாத்துக்கு வந்தால் நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம், நாளைக்கு அவாத்துக்கு போகும்போது நம்ம அதெல்லாம் கொடுப்பான், நம்மளை விட நமக்கு தேவையான உயர்வாக கொடுப்பான்னு எதிர்பார்த்து அவளுக்கு நம்ம பண்ணுறோம் இல்லையா, அப்படிலாம் இல்லாமல் பண்ணால் அது தானத்தில் சேராது. அதனால் அப்படி கொடுத்தானாம். அதனால் ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறான்னு கேட்டால், சீதையை பார்த்து ஆஞ்சநேயர் வந்து ராமன்கிட்ட வந்து சேர்ந்தானாம். அப்போது ராமனுக்கு அளவில்லாத சந்தோஷம். ராமனுக்கு வந்து ஆஞ்சநேயர் பார்த்து அளவில்லாத ரொம்ப சந்தோஷம். அப்போ ராமன் ஹனுமானிடம், நீ செய்த உதவிக்கு என்னிடம் நீ எந்த உதவியும் எதிர்பார்க்க வேண்டாம் உடனே சொல்லாராம். ராமர் பார்த்து ஆஞ்சநேயர் பார்த்து சொல்லான்னு, இதெல்லாம் பண்ணியிருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம், இருந்தாலும் நீ வந்து என்ன மனசில் ஏதாவது துளி எண்ணம் இருந்தால் அதை அழித்துரும். ஏன்னா எங்கிட்ட எந்த உதவியும் நீ எதிர்பார்க்க வேண்டாம். அதனால் நான் ஏதாவது உனக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்த்து வந்தேன்னா எதுவும் கேட்காத. ஏன்னா நீ செய்த உதவி என்னிடமே ஜீரணமாகி விடட்டும். நீ என்ன பண்ணியோ அந்த உதவி என்னன்னு கேட்டால் எங்கிட்டே ஜரிச்சு போட்டோம், ஜீரணமாகிட்டோம். காரணம் என்ன, அப்படிப்பட்ட ராமனா இல்லை என்ன காரணம் என்னன்னு கேட்டான்னா, ஒருவருக்கு ஒரு உபகாரம் செய்து பிரதி உபகாரம் எதிர்பார்த்து தவறு, அதனால அவனுக்கு துயரம் ஏற்படும். ஒருத்தருக்கு ஒரு உபகாரம் பண்ணிட்டோன்னு அவன் திரும்பி உபகாரம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறது துயரத்தில் போய் முடியும். அதுக்கு என்னன்னு கேட்டால், ஆஞ்சநேயர் வந்து என்ன பண்ணான்னு கேட்டால், சீதையை வந்து பார்த்து வந்தவருக்கு பிரத்யுபகாரம் எதிர்பார்த்தால் ஆஞ்சநேயருக்கு என்னாகும், இந்த மாதிரி ஆஞ்சநேயர் அந்த மாதிரி என்னென்னா இதே மாதிரி ராமர் நமக்கு பண்ணணும்னு நினச்சான்னு என்ன ஆகும், ஆஞ்சநேயர் கல்யாணமாகி அவரோட மனைவி இந்த மாதிரி காட்டில் போய் கஷ்டப்பட்டு அப்போ போய் ராமர் போய் காப்பாற்றின்னு வந்தாருன்னா அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் ஆஞ்சநேயருக்கு ஏற்படக்கூடாதுன்னு நினச்சிட்டு நீ பிரத்யுபகாரம் எதிர்பார்க்காதுன்னு சொல்லாராம். அதுபோல் ஒரு வீட்டில் வந்து சாதாரண எக்ஸாம்பிள் சொல்லும்போது பார்க்கும்போது ஒருத்தர் ஏற்ற மாதிரி ஒரு ஏத்தாமும் பக்கத்தாமும் இருக்கும்போது அவள் வீட்டில் ஒரு குழந்தை வந்து கிணத்துல விழுந்தோடனே காப்பாற்றுறதுக்கு பிரத்யுபகாரம் எதிர்பார்த்தால் என்ன, நீ இன்னைக்கு உன் கிணத்துல உன் குழந்தை விழுந்துட்டு நாளைக்கு எங்கள் வீட்டில் என் குழந்தை கிணத்துல விழும்போது நீ வந்து காப்பாற்று பிரத்யுபகாரம் எதிர்பார்த்துருந்தா எப்படி இருக்கும். அந்த மாதிரி உபகாரம் செய்ய வீட்டிலும் அதே மாதிரி சம்பவம் நடக்க வேண்டும் என்றால் என்ன ஆகும், அனர்த்தத்தில் முடியும். அதனால் உதவி செய்வதை மனதில் நினைக்க வேண்டுமே தவிர மற்றவருக்கு பிரத்யுபகாரம் நினைச்சு செய்யக்கூடாதுங்கிறாளாம். அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாதவன் அப்படிப்பட்டவன் நந்தகோபாலன். அப்படிப்பட்ட அம்பரமே தண்ணீரே சூரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்தரா. அப்படிப்பட்ட எம்பெருமான், அதனால் எங்களுக்கு கண்ணனே சுவாமியாகிறான். அதனால் கண்ணன் வந்து எங்களுக்கு சுவாமியாகிறான். ஆனாலும் ஒரு காரணம் முன்னெடுத்து இவன் சுவாமியாகிறான். ஏன்னா கண்ணனுக்கு இவன் வந்து தகப்பனாராக இருக்கிறதுனால இவன் வந்து சுவாமியாகிறான். அதனால் எங்களுக்கெல்லாம் கண்ணன் தான் சுவாமி. அதனால் இவனுக்கு எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். நந்தகோபாலனே கிருஷ்ணனை எங்களுக்கு நீ கொடுத்து, ஏன்னா கண்ணன் எங்களுக்கு கொடுக்கணும்னு யாரு காரணம் காட்டி கொடுக்குறா இல்லையா, கிருஷ்ணன் எங்களுக்கெல்லாம் வரணும்னு காரணமாக இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டால் நீ தான் நந்தகோபாலன். அதனால் நீ சுவாமியாகிறாய். அதனால் எங்களுக்கு நீ எஜமானன். ஆகவே நீ எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். அதனால் நீ எம்பெருமான் யசோதை எம்பெருமாட்டி, நீ எம்பெருமான் யசோதை பிராட்டி எம்பெருமாட்டி. அதனால் எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரமே எம்பெருமான் என்று சொல்வதால் கண்ணனே சொல்லப்படுகிறான். அதனால் கண்ணனம் அம்பரம் நீர் சோறு எல்லாவற்றையும் கொடுத்தவனால கண்ணன் வந்து சாதாரண நந்தகோபாலன் கொடுக்கும்போது கண்ணன் கொடுக்க மாட்டானா, அதனால் அவனும் எல்லாத்தையும் கொடுத்தான். எப்படி கொடுத்தான்னு கேட்டால், திரௌபதிக்கு வந்து என்ன கொடுத்தான், வஸ்திரத்தை கொடுத்தான். ஆனால் திரௌபதிக்கு அப்படி கேட்கும்போது வஸ்திரத்தெல்லாம் கொடுத்தானாம். அர்ஜுனன் குதிரைகள்லாம் குடிக்க, ஆனால் அதாவது அம்பரமேங்கிறதுக்கு காரணம் திரௌபதிக்கு வஸ்திராபரணம் ஆகும்போது புடவை சுரந்தான் இல்லையா, அப்படிப்பட்ட தானத்தை பண்ணான் வஸ்திரம் கண்ணனும் பண்ணான். அதனால் அர்ஜுனனோட குதிரைகள்லாம் குடிக்க தண்ணீர் இல்லாமல் என்ன பண்ணணும்னு கேட்டால், வாடிய போது அர்ஜுனனோடு சேர்ந்துருக்கும் போது அர்ஜுனோட குதிரைகள்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டால் தண்ணி குடிக்கிறதுக்கு தாகத்துக்கு தவிச்சுன்னு இருக்கும், தண்ணி இருக்காது. அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், தனது கையில் உள்ள மாடு மேய்க்கும் கொம்பு, கையில் எப்போதும் ஒரு கொம்பு வச்சு நிற்பான் இல்லையா, மாடு மேய்க்கிறதுக்கோசரம் ஒரு கொம்பு வச்சு நிற்பான். அப்படிப்பட்ட மாடு மேய்க்கும் கொம்பால் என்ன பண்ணுவான், மலைப்பாறை குத்தி விடுவானா. அப்படி குத்தி விட்டோடனே பார்த்தா அப்படி வந்து நீர் ஊற்று போல தண்ணி வரவும் அதை அந்த குதிரைகள்லாம் குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாகும். அதனால் பஞ்சபாண்டவர்கள் காட்டில் வசிக்கும் போது இவர்களிடம் உள்ள அக்ஷய பாத்திரத்தை அபகரிக்க என்ன பண்ணான்னு கேட்டால், அடுத்த சாப்பாடு அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். எப்படி சோரெல்லாம் அப்படியே பண்ணான்னு கேட்டால், பஞ்சபாண்டவர்கள்லாம் காட்டில் வசிச்சு இருக்கும்போது இவள்கிட்ட ஒரு அக்ஷய பாத்திரம் இருக்குது, அதை எப்படியும் அபகரிக்கணும்னு துரியோதன வழியெல்லாம் பண்ணானா. அப்போ துர்வாச முனிவரை அனுப்பி அந்த பல சீடர்களையும் தர்மபுத்திரனும் வந்தபோது
அக்ஷய பாத்திரம் கீரை மூலமாக என்னன்னு கேட்டால் அந்த கதையெல்லாம் அதனால் அதில் வந்து பார்த்தா அப்படி துர்வாச முனிவர் வர திடீர்னு சாப்பிட்றதுக்கு வர அங்கே சீடர்கள்லாம் அனுப்புகிறார். அன்றைக்கி பார்த்தா எல்லாம் சாப்பாடெலாம் முடிஞ்சு போச்சு. திரௌபதி எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளோஸ் பண்ணி கிச்சன் க்ளோஸ்னு போர்டு போடுவாலும் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டா. திடீர்னு சாப்பிட்றதுக்கு வரான். சரி சாப்பாடு போடணுமே என்னன்னு கேட்டால் திடீர்னு சாப்பாடு பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா. அந்த போய் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு வரேன் சீடர்கள்லாம் முன்னாடி அனுப்புகிறான். அப்படி போகும்போது பார்த்தா அப்படி அக்ஷய பாத்திரத்தில் ஏதாவது துளி அதனால தான் பார்த்தா சாமான்லாம் ஏதாவது பாத்திரங்களாக வைக்கும்போது நம்ம பார்த்து பெரியவாள்லாம் சொல்ல வழக்கம் என்னடா எல்லாத்தையும் காலி பண்ணி வைக்க ஏதாவது சொல்லி கொஞ்சம் போட்டு வை இதை காலியாக வைக்கக்கூடாதுன்னு சொல்ல காரணம் என்ன அக்ஷய பாத்திரமாக அதில் வளரும். அப்படி என்னன்னு கேட்டால் அந்த அக்ஷய பாத்திரத்தில் ஒரு கீரை ஒட்டின்னு இருந்தது. அதனால் அந்த கீரை மூலமாக வந்தவர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் சோறு கொடுத்தானாம். அதனால் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். அதில் நந்தகோபாலன் எப்படி தரம்லாம் பண்ணுறானோ அப்படிப்பட்ட தானத்தெல்லாம் பண்ணக்கூடியவன் கண்ணன். அதனால் எழுந்திரா அப்படிப்பட்ட கண்ணனே எழுந்திரா அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திரா. அப்படிப்பட்ட எழுந்திரான புத்திரன் மேல் உள்ள வாத்சல்யத்தினால நந்தன் யசோதைக்கு முன்பு படுத்திருக்கிறான். அதனால் யசோதைக்கு முன்னாடி நந்தன் படுத்துருக்கான். புத்திரனுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த 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 பாசத்தினால் அவன் படுத்துருக்கான். வாத்சல்யம்னு பாசத்தினால் படுத்துருக்கான். அதனால் ஆகையால் யசோதைக்கு முன்பு நந்தனை எழுப்புகிறாள். அதனால் ஃபஸ்ட்டு நந்தகோபனால் எழுப்பிதான் யசோதை எழுப்பணும். அதனால் கூர்வேல் குடந்துவேலன் நந்தகோபன். அப்படிப்பட்ட நந்தகோபன் யசோதைக்கு முன்னாடி படுத்துருக்கிறதுனால கண்ணனை எழுப்புவதற்கு முன்னாடி நந்தகோபாலனை எழுப்புகிறார்கள். அதனால் கொம்புனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். அப்படி அடுத்து நந்தகோபாலனை எழுப்பியாச்சு. அடுத்தது கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. கொழுந்தே குலவிளக்கேன்னு கொடி போல் மெலிந்திருப்புகள். அதனால் ஒரு பெண்ணை பற்றி சொல்லும்போது அவளை பற்றி அப்படி தான் சொல்கிறது வழக்கம் இல்லையா. கவிஞர்கள்லாம் சொல்லுவா இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு மெலிந்து இருக்கக்கூடிய ஒரு கொடி போல் இருக்கக்கூடியவள்னு சொல்லி அந்த கவிஞர்கள்லாம் சொல்ல வழக்கம். அந்த மாதிரி இங்கேயும் ஆண்டாள்னு சொல்லான்னு கேட்டால் கொம்பனார்க்கெல்லாம் கொடிபோல் மெலிந்திருப்பவள் கொம்புக்கு ஒப்பான உருவம் உள்ளவள். அப்படிப்பட்ட யசோதை அழகாக இருப்பாளாம். அதனால் இவர்கள் எல்லோரும் கொழுந்து போன்றவர்கள் நுண்ணிடை உடையவர்கள். அதனால் ஒரு கையில் நடுவே அடங்கும் நுண்ணிடையவள். ஒரு கையில் அப்படி பிடிச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த கவிஞர்களோட அபிப்பிராயம் அது. ஒரு கையில் பிடிச்சுன்னா அந்த கைக்குள்ளே அடங்கக்கூடிய இடையே இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்டவள் அவள் யசோதை. அப்படிப்பட்ட அழகாக இருப்பவள், அப்படி மெலிவாக இருப்பவர்கள். அதனால் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டு கொம்புக்கு ஒப்பான உருவம் உள்ளவள். இவர்கள் எல்லாராலும் கொழுந்து போன்றவர்கள். அதனால் நுண்ணிடையுடையவர்கள் அப்படிப்பட்ட யசோதை. அப்புறம் குலவிளக்கேன்னு ஆயர்குலத்துக்கு ஒரு அணிவிளக்கு. ஆயர்குலத்துக்கு எம்பெருமாட்டி ஏன்னா ஒரு எஜமானி இல்லையா. அவன் எஜமானன், நந்தகோபாலன் எஜமானன், இவன் எஜமானி சொல்ல இல்லையா. அதனால் ஆயர்குலத்துக்கு ஒரு அணிவிளக்கு இவள். அவன் கண்ணன் வந்து ஆயர்குலத்துக்கெல்லாம் சேர்ந்து எல்லாத்துக்கும் டாப்பில் இருக்கிறது கண்ணன். அப்படிப்பட்ட கண்ணன் இருக்கிறதுனால தான் இவாளுக்கெல்லாம் பேர் இல்லையா. கண்ணனை வந்து இவாளெல்லாம் வந்து காப்பாற்றுவதனால் வளர்ப்பதனால இவாளுக்கு இந்த பெயர். ஏன்னா பெற்றெடுத்தவள் தேவகி, வளர்த்தெடுத்தவள் யசோதை நந்தகோபாலன் இருக்கிறதுனால இவாளுக்கு இந்த பெயர் கிடைச்சி இல்லைன்னு கிடைக்காது இல்லையா. அப்படிப்பட்ட ஆயர்குலத்துக்கு அணிவிளக்கு அவன் தாயான யசோதை கொழுந்து விளக்கு. அப்படிப்பட்ட கண்ணனோட அவனை தாய் வந்து யாருன்னு கேட்டால் யசோதை கொழுந்து விளக்கு. அதனால் குலவிளக்கே. உலகில் விளக்கினை தெரியப்படுத்த மற்றொரு விளக்கு தேவையில்லை. ஒரு பெரிய விளக்கு இல்லையா கண்ணன். எப்படிப்பட்ட விளக்கு. அப்படிப்பட்ட விளக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்கோசரம் யசோதை தேவையில்லை. அதனால் மற்றொரு விளக்கு தேவையில்லை. அதனால் கிருஷ்ணனாகிய விளக்கு யசோதையாகிற தீபத்தில் அதே பறைய வேண்டியிருக்கு. அதே மாதிரி இருக்கிற கிருஷ்ணனாகிற விளக்கு இருக்கு இல்லையா யசோதையாக தீபத்தில் அதே அபேட்சை வேண்டி இருக்கிறது. அதனால் அபேட்சை அப்போ ஏற்படுறதுக்கோசரம் கேட்குறாள். அபேட்சை வேண்டி இருக்கிறது. அதனால் விசேஷம். அப்படிப்பட்ட விசேஷம். கண்ணனும் விசேஷம். அப்படிப்பட்ட கண்ணனை பெற்றெடுத்த வளர்க்கின்ற யசோதை விசேஷம். அதனால் எம்பெருமாட்டி யசோதா கண்ணனை புதல்வனாக பெற்று அவளை எங்களுக்கு தந்து உபகரித்தாள். அப்படிப்பட்ட எம்பெருமாட்டி எஜமானி அவள். அப்படிப்பட்ட எம்பெருமாட்டி அவள். அதனால் அப்படிப்பட்டவள் யசோதா அறிவுரா எம்பெருமாட்டி யசோதா புருஷனுக்கு புகழை கொடுப்பவள். அதனால் இப்படிப்பட்டவள் நந்தகோபனுக்கு புகழை கொடுக்கக்கூட இந்த அப்படிப்பட்ட எஜமானி அவள். அப்படிப்பட்ட ஆட்சின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆட்சின்னு சொன்னால் அந்த ஊரில் பார்த்தா யசோதை ஆட்சி தான். அதனால் ஆட்சிகிட்ட போய் தான் வந்து எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பெரியாழ்வார் வந்து பாசுரங்கள்லாம் பாடும்போது அதனால் எல்லாரும் போய் என்ன பாகவதத்திலையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இருக்கட்டும் ஸ்ரீமன் நாராயணத்தில் எல்லாரும் இருக்கும்போது கிருஷ்ணாவதாரத்தை பற்றி சொல்லும்போது எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த யசோதைகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஆட்சி அவள்.
அப்படிப்பட்ட தமிழில் சொல்லும்போது ஆட்சி. அதனால் ஆட்சிங்கிறது புருஷனுக்கு புகழை கொடுப்பல். சில சினிமாலாம் பார்க்குறோம்ல, ஆட்சி 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 பற்றி அந்த நிறையா சினிமாக்கள்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கக்கூடியவள் அந்த அந்த இதற்கெல்லாம் வந்து எஜமானியாக இருப்பவள். அதனால் டாப்பில் இருக்கிறவளுக்கு ஆட்சின்னு பேர். அந்த நந்தகோபனுடைய அந்த திருமாளிகளில் இருக்கக்கூடிய ஆட்சி அவள் யசோதை. அதனால் கிருஷ்ணனுக்கு தன் மனைவியால் என்றோ புகழ் ஏற்படுகிறது. அதனால் கிருஷ்ணனுக்கு வந்து தன்னோட மனைவியால், இவன் நந்தகோபனுக்கு யசோதை எப்படி பேர் மனைவியால் பேர் ஏற்படுகிறதோ, அதனால் கிருஷ்ணனுக்கு தன்னோட மனைவியால் என்றோ புகழ் ஏற்படுகிறது. அபகீர்த்தி வருவதற்கும் அவன்தான் காரணம். அப்படிப்பட்ட பேர், நல்ல பேர் வந்தாலும் சரி, கெட்ட பேர் வந்தால் எல்லாத்துக்கும் அவன்தான் காரணம். அதனால் காவியம் ஏற்றியவனுக்கு புகழ் தரும், பணம் கொடுக்கும். ஒரு காவியத்தை யாராவது ஏற்றினான்னு என்னன்னு கேட்டால் அவளுக்கு வந்து நிறையா புகழெல்லாம் தரும், பணங்கள்லாம் தரும். அதனால் விவகார அறிவினை உண்டு பண்ணும். அதனால் ஒரு காவியத்தை ஏற்றினால் விவகார அறிவினை உண்டு பண்ணும், அமங்கலத்தை நீக்கும், இன்பத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட காவியம் இயற்றியவனுக்கு என்னெல்லாம் கொடுக்கும் சொல்லலாம். அதுபோல என்றால் ஒரு உயர்ந்த மனைவி புருஷனுக்கு அவ்வப்போது நல்ல உபதேசங்களை எடுத்து சொல்லி அவனுக்கு மேன்மை உண்டு பண்ணுவாள். அப்படிப்பட்ட காவியத்தை ஏற்றுவள் மாதிரி அப்படிப்பட்ட பெண் என்ன பண்ணுவான்னு கேட்டால், ஒரு மனைவி என்ன பண்ணுவான்னு கேட்டால், புருஷனுக்கு அவ்வப்போது சில சமயம் அவள்லாம் சொல்லது அவள் கேட்க மாட்டாள் இல்லையா? அதனால் அவளுக்கு நல்ல அறிவியலெல்லாம் கொடுத்து அவளுக்கு எடுத்து சொல்லி உபதேசங்கள்லாம் எடுத்து சொல்லுவாள். அதனால் மெதுவாக சொல்கிறதெல்லாம் உண்டு அந்த காலத்தில். இப்போல்லாம் வந்து ஒரே சண்டை நடக்கிறதுக்கு காரணம் அந்த மாதிரி சொல்கிறது இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையெல்லாம் ஏற்படுது பாருங்க. கணவன் மனைவிக்கெலாம் சண்டை ஏற்படுதுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு இதாவது இந்த யசோதை மாதிரி அவள்லாம் இருக்கிறதில்ல. அதனால் உயர்ந்த மனைவி என்ன பண்ணுவான்னு கேட்டால் அவ்வப்போது சாதாரணமாக அவளுக்கு எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைப்பாள். முதல்ல மேன்மை உண்டு பண்ணுவோம். அதனால் மேன்மையெல்லாம் உண்டாகும், சண்டையெல்லாம் உண்டு பண்ண மாட்டான் அந்த மாதிரி. அதனால் அதை நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். அதனால் யசோதா என்பது இவளுக்கு பெயர். யசோ பிரம்மா என்பது வேதத்தில் சொல்றது, வேதத்தில் சொல்லக்கூடிய அப்படி விசேஷமாக இருக்கக்கூடிய அங்கே அப்படிப்பட்ட எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய். அப்படிப்பட்ட உள்ள ஆயர்பாடி பெண்களுக்கு வாமன திருவிக்ரமாவதாரத்தில் அதிகமான ஈடுபாடு. அதனால் வாமனா பார்த்து ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி சொல்கிறோம் இல்லையா? அதனால் அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த. அதனால் அப்படிப்பட்ட திருவிக்ரமாவதாரம் வாமனாவதாரம் முடிஞ்சு திருவிக்ரமாவதாரம் ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே. அப்படிப்பட்ட உயர்ந்த உம்பர் கோமானே வாமனாவதாரம் செய்தவனே கண்ணனே எழுந்திரு, உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய். ஆயர்பாடி பெண்களுக்காக வாமன திருவிக்ரமாவதாரத்தில் அதிகமான ஈடுபாடு ஆனபடியால் ஓங்கி உலகளந்த என்றும் அம்பரம் ஓடறுத்து ஓங்கி உலகளந்தன்னு சொல்லலாம் இந்த பாசுரத்தில். அதனால் இந்த உலகம் வளர்ந்தா என்று 3 முறை பாடியிருக்காள் ஆண்டாள். பாடும்போது இந்த அன்று உலகம் வளர்ந்தாய் அடி போற்றி. அப்படி எம்பெருமான் உலகளந்த பொழுது மேல் உலகம் வரை என்னாச்சுன்னு கேட்டால் திரும்பி அவனோட திருவடி போச்சான். பெருமாள் மேலே வளர்ந்துட்டே போகிறான். திருவிக்ரமாவதாரம் திரும்பி வந்து அனுபவிச்சுட்டு போகலாம். பெருமாள் வளர்ந்துட்டே போகிறான். அவன் போகும்போது மேலுலகம் வரை அவனோட திருவடி சென்றது. இப்படி மேலே மேலே வளரும்போது அவன் திருவடிக்கு மேலே பரவி இருந்த நட்சத்திர கூட்டம் முத்துக்களாலான மேல்கட்டு போல இருந்ததான். அதனால் அதற்கு மேலும் வளரும்போது அந்த நட்சத்திர கூட்டம் வந்து எம்பெருமான் திருமுகத்துக்கு முத்துமாலையாக காட்சி அளித்தது. மேலும் வளரும்போது திருவரைக்கு நேர்முத்துக்களால் செய்யப்பட்ட மேகலையாக காட்சி அளித்தது. அப்படியும் மேலும் வளரும்போது அதே நட்சத்திர கூட்டங்கள் என்ன பண்ணித்துன்னு கேட்டால் முத்தாலான சிலம்பாக திருவடிக்கு நேரே வந்தபோது காட்சி அளித்தோம். அப்படி மேலே மேலே வளர்ந்துட்டே போகுது. மேலும் வளர்ந்துட்டே போகிறான். திருவிக்ரமாவதாரத்தில் வாமனாவதாரம்னு திருவிக்ரமாவதாரத்தை வளர்ந்து அந்த ஞாபகம் வரும்போது அவளுக்கு வளர்ந்துட்டே, அதனால் வெற்றி அடைந்தா. ஏன்னா வெற்றி கொடி நாட்டினா சொல்ல இல்லையா? அதனால் நான் வந்து பார்க்குறோம் வரப்போகுது, எலெக்ஷன்லாம் வரப்போகுது, நாங்கள் போய் வெற்றி கொடி நாட்டுவோம் சொல்லுவோம் இல்லையா? ஒரு இடத்துல போய் வெற்றி கொடி நாட்டுதுன்னு அந்த இடத்துல ஜெயம் உண்டாகும், நாங்கள்லாம் ஜெயிச்சு விடுவோம் சொல்லுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட வெற்றி கொடி நாட்டினாள். அதனால் அந்த கொடிக்கு ஆடை யாருன்னு கேட்டால் கங்கா நதி. அதனால் வளர்ந்துட்டே போகிறான் இல்லையா? கங்கா நதி வந்து ஆடையாக இருக்குது. அந்த கொடிக்கு வந்து துணி வேணும் இல்லையா? அதனால் ஆடை வந்து கங்கா நதி. முதலில் சிம்சுமார சக்கரத்தை அடைந்து அதன் பிறகு துருவ மண்டலம், சூரிய மண்டலம், மேருமலை, சிவன்முடி, இமயமலை, இப்படி எல்லா இடத்தையும் அளக்கிறான் இல்லையா? மேலுலகம் பூரா அளக்கிறான். அப்படிப்பட்ட வாமனாவதாரம் பண்ணி திருவிக்ரமாவதாரத்தை திருவடியால் அளக்கிறான் அவன். அதனால் அப்படிப்பட்ட அந்த ஞாபகம் வரும்போது அம்பரமோடரத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திரா. அப்படிப்பட்டவனே தூங்காமல் எழுந்துக்கோ, சீக்கிரமாக எழுந்துக்கோ. அதனால் தாய் குழந்தையை இணைத்துக் கொள்வது போல் என்ன பண்ணணும்னு கேட்டால் இன்பம் பொருள் இவற்றில் ஈடுபடுகின்ற தேவதைகளிடத்தில் ஏன் உண்டு ஆசை, ஏன் உனக்கு ஆசை? அதனால் நீ என்ன பண்ண தூங்கிட்டு இருக்கியே? இப்படிப்பட்ட தாய் வந்து குழந்தையை அணைத்துக் கொள்வது போல் அப்படிப்பட்ட அதனால் எல்லாத்துலேயும் அவள்லாம் தேவதைகள்லாம் அவளோட நீ இருக்கியே, எங்கள்கிட்ட வந்து கருணை காட்ட வேண்டாம்னு கேட்குறாளாம். அவளை அணைச்சிட்டு இருக்கியே,
அதனால உன்னையே விரும்பி இருக்கும் எங்களிடம் அவளை காட்ட வேண்டாமா? அவளை போய் அணைச்சிருக்கே, அவளோட சேர்ந்துருக்கே, அவளுக்கெல்லாம் பார்த்தா இப்போ இன்பம் பொருள் இவற்றெல்லாம் ஆசை இருக்குது. எங்களுக்கு அப்படிப்பட்ட எந்த ஆசையும் கிடையாது. ஒன்றை தவிர எங்களுக்கு வேறு எந்த ஆசையுமே கிடையாது. அதனால் பிரதிபலனை எதிர்பார்க்காம நாங்கள் வந்திருக்கோம். எங்களை வந்து கவனிக்க வேண்டாமா, அவரை காட்ட வேண்டாமான்னு கேட்குறாளாம். அதனால் உறங்கால் எழுந்தரா, உண்மையில் உன்னால் நாங்கள் எழுப்பப்பட வேண்டும். அதனால் நாங்கள்லாம் முன்னாடி பாசுரத்தெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதனால் அந்த கண்ணன் வந்து எழுப்பட்டுமே படுத்துன்னு இருக்காளே, அந்த தோழி வந்து அப்படி படுத்துன்னு இருக்காளே, அப்படி நீ வந்து எங்களை எழுப்பணும். இருந்தாலும் நாங்கள் வந்து எழுப்புறோன்னு காரணம் கேட்டால் ராமன் தூங்குவதே கிடையாதாம். அதனால் அப்படி தூங்கினால்தான் எழுந்தாலும் சீதை என்று அவள் திருநாமத்தை சொல்லி எழுந்திருக்கிறான். ராமன் தூங்குறதே கிடையாது. தூங்கும்போது அப்படியே தூங்கினா கூட எழுந்திருக்கும் போது என்ன பண்ணுவான்னு கேட்டால் சீதையோட நாமத்தை சொல்லி தான் அவன் எழுந்திருப்பானான். அதனால் அப்படி நீ வந்து எங்களை எழுப்ப வேண்டுமே தவிர நாங்கள் வந்து உன்னை எழுப்ப வந்திருக்கோம். அதனால் அவளை போல் நீயும் எழுந்து எங்கள் திருநாமத்தை சொல்ல வேண்டாமா? அதனால் எங்களோட திருநாமம், நாங்கள்லாம் உன்னோட மனைவியாக வந்திருக்கிறோம். அதனால் நீ வந்து எங்களை எழுப்ப வேண்டாமா? எங்களோட திருநாமத்தை சொல்ல வேண்டாமா? ஆக எங்களை நீ நினைப்பது எங்கள் பெயரை சொல்வது தான் உன்னோட வேலை என்னன்னு கேட்டால் சொல்லலாம் கண்ணனை பார்த்து. அப்படி அவளுக்குள்ள ஒரு அந்யோன்யம். அதனால் நீ உன்னோட வேலை என்ன? தூங்கிட்டு இருக்கிறது வேலை கிடையாது. எழுந்துட்டு எங்களோட திருநாமத்தை சொல்லு. அதனால் எப்போ பார்த்தாலும் எங்களை நினச்சிட்டு அதுதான் உன்னோட வேலை. அதனால் உறங்கால் எழுந்துராய் செம்போர் கலடை செல்வா பலதேவா. அதனால் இங்கே பலராமனை எழுப்புகிறார். அடுத்தாச்சு நந்தகோபுரம் எழுப்பியாச்சு, யசோதை பிராட்டியை பற்றி பேசியாச்சு, கண்ணனை பற்றி பேசுகிறான். அப்படிப்பட்ட கண்ணன், அப்படிப்பட்ட செம்பர் கரடு செல்வா பலதேவா, இங்கு பலராமனை எழுப்புகிறார்கள். அதனால் கண்ணனை போல் இவனும் நோன்புக்கு உதவி புரிவன். பலராமன் கேட்டால் கண்ணனை போல கிருஷ்ணன் எப்படி நோன்புக்கெல்லாம் உதவி செய்வானோ அப்படி பலராமனும் உதவி செய்பவன் அவன். அதனால் அவன் திருவள்ளிகளில் வீரக்கழல்கள் அணியப்பட்டுள்ள. அதனால் பலராமன் சாதாரண அண்ணன் இல்லையா, கண்ணனோட அண்ணன் இல்லையா? அதனால் அவனோட திருவடியில் பார்த்தா படுத்துன்னு இருக்கான், சயனிச்சுருக்கான். அவனோட திருவடியில் பார்த்தா வீரக்கழகெல்லாம் அணிந்துருக்கானா. அப்போ அசுர கூட்டங்களை கொண்டு ரட்சணம் செய்தபடியால் இவனுக்கு வீரக்கழகம். அதனால் அசுர கூட்டங்கள்லேருந்து கண்ணனை காப்பாற்றுவதற்காக அப்படிலாம் ரட்சணம் பண்ணதுனால அவனுக்கு வீரக்கழகம் அணிந்துருக்கானும் காலில். அப்படிப்பட்ட செம்பொர் கடலடை செல்வா பலதேவான்னு வீரக்கழலையுடைய செல்வனே, அப்படிப்பட்ட செல்வனே பலதேவனே, பல வகையான உருவம் எடுத்து கைங்கரியம் செய்யும் ஸ்ரீமானே. பலராமன் வந்து பலவிதமான உருவங்கள்லாம் எடுத்து கைங்கரியம் பண்ணக்கூடியவன். அதனால் எப்படிப்பட்டன்னு கேட்டால் கிருஷ்ணனை அவதாரத்துக்கு முன்பாக தேவகியனோட வயிற்றில் வந்து வசுத்தி போய் ஏன்னா பலராமன் முன்னாடி அவதரித்தம் பண்ண அண்ணன் இல்லையா? அதெல்லாம் முன்னாடியே போய் தேவகியோட வயிற்றிலே போய் அவதரித்து அந்த இடம்லாம் சுத்தி பண்ணி வச்சான். இப்போ சாதாரணமாக ஒரு நல்ல காரியங்கள்லாம் எந்த காரியங்கள் பண்ணாலும் சரி, நல்ல காரியங்களாக இருந்தால் முதல்ல சுத்தி பண்ணுவோம்ல, அந்த இடத்த முதல்ல வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி எல்லாம் பண்ணி மந்திர சுத்தி எப்படி பண்ணுவோம்னா புண்ணியாக வாச்சனம்னு ஒன்று பண்ணுவோம். எந்த காரியங்கள் முதல்ல எடுத்தாலும் எந்த பண்ணாலும் முதல்ல புண்ணியாக வாச்சனம். புண்ணியாக வாச்சனங்கிறது அந்த இடத்த சுத்தி பண்ணக்கூடாது. அதனால் இவன் போய் என்ன பண்ணான்னு கேட்டால் பலராமன் தேவகியோட வயிற்றில் போய் புண்ணியாக வாச்சனம் பண்ணானாம், அந்த இடத்த சுத்தி பண்ணானாம். அப்படி தேவகியின் வயிற்றில் வசித்து சுத்தி செய்தானாம். அதனால் ஒம்பியம் நெய்யம் உறங்கேலோரம்பாவாய், நீயும் உன்னோட தம்பியுமாகிய கண்ணனும் உறங்காமல் எழுந்திரு என்று பிரார்த்திக்கிறார்கள் இவர்கள். அதனால் அம்பரமே தண்ணீரே சூரியரம் செய்யும் உறங்கால் எழுந்திரான்னு என்று திருவந்தாதியில் வந்து காணலாம். பஞ்சவரை பல வகையிலும் காத்தார் வந்தார் என்று என்றார் சுவாமி தேசன் சொல்லும்போது, பஞ்சவரை பல வகையிலும் காத்தார் வந்தார், வஞ்சனை செய் பூதனை மாய்த்தார் வந்தார், மல்லர் மதகரிமாலம் அலைந்தார் வந்தார், கஞ்சனை போர்க்கடம் சினத்தால் கடிந்தார் வந்தார், கண்ணுதல் முன் வானம் தோல் கழித்தார் வந்தார், வம்சொல் தர வீடு கொடுத்து உகந்தார் வந்தார், விளக்கில்லா வழி நடத்த விரைந்தார் வந்தார், பஞ்சவரை பல வகையும் காத்தார் வந்தார், பாஞ்சாலி தன் குழல் முடித்தார் வந்தார் காணமே வந்தார் தாமே என்று சொல்லி முடிக்கிறாளுங்க சுவாமி தேசிகன் விசேஷமாக. என்று பஞ்சபாண்டவர் விஷயத்தில் இருந்ததை எங்கள் விஷயத்தில் காட்ட வேண்டாமா? ஏன்னா பஞ்சபாண்டவர் விஷயத்தில் நீ இதெல்லாம் பண்ண என்ன, அப்படிப்பட்ட பஞ்சபாண்டவர்கிட்ட எப்படி கருணையோடு இருந்து அவளெல்லாம் எப்படி காப்பாற்றினாயோ நாங்கள்லாம் உன்னோட மனைவிகளாக இருக்கிறோம், தோழிகளாக இருக்கிறோம், எப்படியெல்லாம் இருக்குமோ அப்படிப்பட்ட எங்களை நீ வந்து பார்க்க வேண்டாமா? நாங்கள் வந்து வாயற்காப்பாளன் மூலமாக உள்ளே நுழைஞ்சு வந்து எழுப்பின்றிருக்கோம், விரதங்கள்லாம் இருந்துருக்கோம், நோன்பெல்லாம் நோக்கிறோம். அப்படி இருந்தும் வந்து நீ எங்கள் மேலே கருணை காட்டாமல் தூங்கின்றிக்கு எழுந்தது, அப்படி அவள்கிட்ட காட்டின மாதிரி எங்கள்கிட்டையும் காட்ட வேண்டாமான்னு கேட்குறாளாம். அப்படி எம்பெருமான் வந்து கிராமத்தில் பெண்களின் பொருட்டு எதையும் கொடுப்பதில்லை. அதனால் எம்பெருமான் வந்து பாசுரத்தை சொல்லும்போது நந்தகோபாலா எழுந்தினார், அதனால் உறங்காது எழுந்தினார், செம்பொற்கரடை செல்வாபலதேவ ஒம்பியினையும் உறங்கேல ஒரு எம்பெருமான்னு கிராமத்தில் பெண்களின் பொருட்டு எதையும் கொடுப்பதில்லை. அதனால் அவர்களுக்கு தானம் வழங்குவதில் அதிகாரம் இல்லை. அதனால் புருஷன்தான் தானம் வழங்கலாம். கிராமத்திலலாம் பார்த்தா
என்ன பண்ணணும்னு கேட்டால் பெண்களின் பொருட்டு எந்த தானத்தை கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் தானம் வழங்குவதற்கு அவளுக்கு அதிகாரம் கிடையாது. புருஷன் தான் தானம் வழங்கலாம், கொடுக்கலாம். புருஷர்கள்லாம் தானம்லாம் கொடுப்பா, எல்லாமே பண்ணுவான். அதனால் விவாகத்தின் போது புருஷன் பெண்ணை வாங்கிக் கொள்கிறான். அதனால தான் பார்த்தா விவாகத்தின் போது கன்னிகாதானம் சொல்லுவோம் இல்லையா? அதனால் பெண்ணின் விவாகத்தின் போது புருஷன் பெண்ணை வாங்கிக் கொள்கிறானாம். அதே போல் கன்னிகாதானம் கொடுப்போம் புருஷனே. அதனால் அப்போது அவள் அப்பா தான் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறா இல்லையா? அதனால் அதாவது பெண்ணின் தகப்பனார். அதனால் வரதட்சணை கொடுப்பது தகாத செயல். வரதட்சணையெல்லாம் கொடுப்பது தகாத செயல். அவ்வாறு செய்தால் பணத்தை கொடுத்து பெண்ணை வாங்கிக் கொள்வது போல் ஆகும் சொல்லுவது இல்லையா நம்ம வழக்கத்தில்? அதனால் நீ வரதட்சணைலாம் வாங்கினேன்னா பணத்தை கொடுத்து ஒரு பெண்ணை வாங்குற மாதிரி அர்த்தம் இல்லையா? அதனால் வரதட்சணையில் வாங்கக்கூடாது. சாஸ்திர விருத்தம் வரதட்சணையில் வாங்கக்கூடாது. இப்படி இருந்த போதிலும் நந்தகோபாலனே நீர் எங்களுக்கு கிருஷ்ணனை கொடுப்பதால் எங்களுக்கு நீ எஜமானன். அப்படி இருக்கும்போது நீ நந்தகோபாலனாக நீ இருக்கிற, நீ கண்ணனை எங்களுக்கு நீ கொடுக்கறதுலாம் நீ எஜமானன் ஆகிறார். அதனால் அப்படி தானம் பண்ணுற மாதிரி. அதனால் ஆகவே நீ எம்பெருமானாகிய யசோதை எம்பெருமாட்டி. அதனால் எம்பெருமாட்டி யசோதை. அதனால் அங்கே சொல்லத்துக்கு காரணம் என்ன? எம்பெருமாட்டி ரெண்டுக்கும் சொல்ல காரணம் அதுதான். அப்படிப்பட்ட எம்பெருமாட்டி யசோதை. அதனால் எம்பெருமான் நந்தகோபாலன் நீங்கள் எனக்கு கன்னிகாதானம் அப்படி பண்ணி கொடுக்குறமா, நீங்களுக்கு கண்ணனை எங்களுக்கு தானம் பண்ணி கொடுக்குறதுனால அந்த அப்படி சொல்லலாம் அங்கே. அதனால் உறங்காத எழுந்திரான்னு அல்லம் பகலும் உன்னை அண்டின பாண்டவர்களுக்காக பல வேலைகள்லாம் பண்ணியிருக்க. அதனால் அல்லம் பகலும் என்ன பண்ணிருக்க? ஓடி ஓடி உழைச்சிருக்க அவளுக்கெல்லாம். அதனால் அவள் உன்னை அண்டினத்தினால் அவளுக்கு போய் எல்லாம் பண்ணியிருக்கேன். அவ்வாறு செய்த பிறகும் தன்னை கடன்காரனாகவே சொல்லிக்கொண்டாய். அதனால் அது அவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணி கூட நீ அவளுக்கு செஞ்சது போராதுன்னு நீ சொல்லிக்கிற. அதனால் அதுபோல் எங்கள் விஷயத்திலும் நீ இருக்க வேண்டாமா? அதனால் நீ எங்களோட விஷயத்திலும் இருக்க வேண்டாமா? சொல்லில் குறையில்லை. அதனால் சூதரியா நெஞ்சமே எல்லில் பகல் என்னாது எப்போதும் தொல்லைக்கண் மாத்தானைக்கெல்லாம் ஒரு ஐவரியை மாற்றாக காத்தானை கொண்டு நீக்கான் என்று பாசுரங்கள்லாம் சொல்லலாம். அதனால் அப்படிப்பட்ட அம்பரமே செல்வா பலதேவா, அப்படிப்பட்ட வீரக்களை உடைய செல்வனே, அப்படிப்பட்ட பல வகையை பூர்வம் எடுத்து கைங்கரியம் செய்யும் எஜமானே, கிருஷ்ணாவதாரத்தின் முன்பாக தேவகியின் வயிற்றில் சுத்தி செய்தவனே, அப்படிப்பட்ட பலதேவா உம்பியம் நீயம் உரங்கேலோரம்பாவா, அப்படிப்பட்ட செம்பற்கலடி செல்வான சொர்ணத்தால் அலங்கரிக்கப்பட்ட பாதுகா ஸ்வரூபியே. அடி என்பதற்கு பாதுகை என்பது பொருள். அதனால் சொர்ணத்தால் அலங்கரிக்கப்பட்ட பாதுகையினோட சுரூபமே அப்படி என்பதற்கு பாதுகை என்பது பொருள். அப்படிப்பட்ட அடிங்க திருவடிங்கிறது பாதுகை என்பது பொருள். பெரியாழ்வார் என்ன பண்ணாங்கிட்ட மரவடியை தம்பிக்கு வான் பணயம் என்று மூலம் பாதுகை அடி என்பது சொன்னார். அதனால் பாதுகையை பற்றி சொல்லும்போது அடிங்கிறதுக்கு பாதுகைங்கிறதுக்கு சொல்லலாம் அங்கே. அதனால் சொர்ணத்தால் அலங்கரிக்கப்பட்ட பாதுகே ஹேமபூஷிதே என்றபடி நீதான் என்னென்ன செல்வந்தன் சீமான். அப்படிப்பட்ட பாதுகா சகஸ்திரத்தில் விசேஷமானவர் இருக்கிறார் சுவாமி தேசிகன். அதனால் பாதுகை தான் ரொம்ப விசேஷம். ராமனை விட ரங்கநாதனை விட பாதுகை தான் விசேஷம் சொல்ல. அதனால் அயோத்தியை 14 வருடங்கள் நீதானே ஆண்டா. அப்படிப்பட்ட பாதுகையை கொடுத்து எடுத்துன்னு போகிறான் இல்லையா? பரதன் என்ன பண்ணுறான்? ராமன் நீ வரலேன்னா உன்னோட பாதுகை கொடுன்னு வாங்கிட்டு தலைமையில் சிரசில் எடுத்துன்னு போகிறான். சிரசில் எடுத்து வைத்து ராஜ அங்கே இது பண்ணும்போது, ராஜ பரிபாலனம் பண்ணும்போது அந்த பாதுகையை தான் அந்த சீட்டில் வச்சு அதனால் அந்த அரியணையில் வச்சு பாதுகா ராஜ்யம் தான் பண்ணுறோம் இல்லையா? அதனால் 14 வருட காலம் நீதானே ஆண்டாய். அதனால் பாதுகா சகஸ்திர சுவாமி தேசிகன் வெளிப்படுத்தினார். பரத லக்னாம் பாதுகே. அதனால் அப்படிப்பட்ட விசேஷமான வீரக்கேளை உடைய செல்வனே, செல்வா பலதேவா உம்பியம் நீயும் உரங்கேலோ ரம்பாவா. அதனால் முன்பு பாசுரத்தில் அப்படி விசேஷமாக அனுபவித்த உம்பியம் நீயும் உரங்கேலோ ரம்பாவா என்று இந்த 2 பாசுரத்திலே அம்பரமே தண்ணீரே. அதனால் 16வது பாசுரத்திலே வாயிற்காப்பாலனை எழுப்பி வாயிற்காப்பாலமாக உள்ளே சென்று அப்புறம் நந்தகோபாலனை எழுப்பி யசோதை பிராட்டி எழுப்பி பலதேவர் எழுப்பி அடுத்து உந்து மதகளின் அடுத்த பாசுரத்திலே உந்து மதகளின் ஓடாத தோல்வளையன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழம் குழலை கடைதிரவாய் வந்தங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலிவும் மைத்துனன் பெயர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலிவலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரம்பாவா. இவாளெல்லாம் எழுப்பி உள்ளே போயாச்சு. அடுத்து கண்ணனை எழுப்பணும்னா அதுக்கு நடுவில் நப்பிண்ணை பிராட்டி இருக்கா இல்லையா? அவளை எழுப்பணும். அதனால் அப்படிப்பட்ட நப்பிண்ணை பிராட்டியை பற்றி உயர்வாக பேசக்கூடிய பாசுரம் இந்த உந்துமத கழித்த பாசுரம். அடுத்த பாசுரமும் அப்படி முன்பு உள்ள பாசுரத்தில் நாயகனா என்ற பாசுரத்தில் துவாரபாலர்களை எழுப்பி அம்பரமே பாசுரத்தால் நந்தகோபாலனை எழுப்பி இந்த பாசுரத்தில் நப்பிண்ணை முன்னிட்டு கிருஷ்ணன் படுத்து கொண்டிருந்தான். அதனால் கிருஷ்ணன் சேர்ந்து நப்பிண்ணையோட படுத்து இருக்கிறதுனால அவனை எழுப்பணும். எழுப்பதுக்கு முன்னாடி நப்பிண்ணை எழுப்பணும். நந்தனை எழுப்பின பிறகு யசோதை எழுப்பினோம். அதனால் நந்தனை எழுப்பின பிறகு யசோதை எழுப்பினல. அதனால்
அதுபோல் கண்ணனை எழுப்பிய பிறகு நப்பெண்ணை எழுப்பலாம் இல்லையா, அந்த மாதிரி இல்லையா. அதனால் நப்பெண்ணை முன்னிட்டாலாவது பலவியாப்தி ஏற்படாது, நப்பெண்ணையை முன்னிட்டால். அதனால் புருஷாகார போதையாக நப்பெண்ணை எழுப்புகிறாள். அதனால் முதல்ல நப்பெண்ணை எழுப்பினான்னு அவன் போய் எழுப்பிட்டு வருவாள். அதனால் கண்ணனை முன்னிட்டு அதனால் இந்த ப்ரொசீஜரில் வரலேனா கூட புருஷாகார போதையாக நப்பெண்ணை எழுப்புகிறாள். அதனால் புருஷாகாரம்னா சிபாரிசு செய்பவள், புருஷகாரம்னு சொல்லுவோம் இல்லையா, தாயார் பிராட்டிய புருஷகார சொல்லுவோம் இல்லையா. அதனால் பிராட்டி எப்போதும் கேட்டால் பெருமாள்கிட்ட சிபாரிசெல்லாம் பண்ணுவாள், நமக்கோதும் சிபாரிசெல்லாம் பண்ணுவாளாம். பாவம் இந்த நம்மளோட பக்தன் இப்படிலாம் கஷ்டப்படுறானே, போய் படுத்துன்னு கேளே, போய் எழுந்துன்னு போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாமா சொல்லி சிபாரிசு செய்யக்கூடிய கேட்டால் பிராட்டி. அதனால தான் பார்த்தா முதல்ல நம்ம கோயிலுக்கெல்லாம் போனால் முதல்ல பிராட்டியை சேவிச்சுன்னு தாயார் சன்னிலை சேவிச்சுன்னு பெருமாள் போய், ஏன்னா இப்போ வழக்கங்கள்லாம் உண்டு, திருப்பதிக்கு போய் பெருமாளை சேவிக்கணும்னு போட்டால் முதல்ல திருச்சானூரில் போய் பிராட்டியை சேவிச்சுன்னு போனால் பெருமாள் சேவை நன்னா கிடைக்குன்னு ஒரு ஐதீகம். அது நிறைய பேருக்கு நடந்துருக்கு இல்லையா, பார்க்குறோம் இல்லையா. முதல்ல போனோடனே திருச்சானூரில் போய் தாயார் சேவிச்சுன்னு போவோம், பத்மாவதி தாயாரை சேவிச்சுட்டு மேலே மலைக்கு போனால் அன்றைக்கி பெருமாளோட சேவை செய்வேன்னா அங்கே சொல்லி அனுப்ப உடனே பிராட்டி சொல்லிடுவார், என்னோட பக்தன் என்னோட சோவன்சோ பக்தன் மேலே வரான், நீ அவனுக்கு ஜிருகண்டி ஜாஸ்தியெல்லாம் சொல்லாமல் நிறையா நாளைக்கு கொஞ்ச நேரம் சேவை கொடுக்கணும், அவனுக்கு அனுகிரகம்லாம் பண்ணணும், அவன் வேண்டியதெல்லாம் கொடுக்கணும். அதனால தான் என்னன்னு கேட்டால் நம்ம பிராட்டிகிட்ட போய் என்ன பண்ணோம், பிராட்டி தாயார் சன்னிதியில் போனால் கொஞ்சம் நேரம் இருந்து எல்லாம் வேண்டிப்போம். நம்ம பார்த்துருப்போம், தாயார் பிராட்டி சன்னிதியில் போனால் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடின்னு நம்ம எல்லாம் வேண்டிப்போம். திருமலையில் போனோன்னு பெருமாள் சேவைக்கு போகும்போது என்னென்னு கேட்டால் நம்மளால் அந்த என்னெல்லாம் மனசில் நினச்சிக்கும் வேண்டிக்க முடியாத டைம் வேறு இருக்கும். அங்கே பெருமாளை பார்த்தோன்னு அப்படியே நின்றுட்டு வந்துடுவோம், கண்ணை திறந்து பார்ப்போம், கண்ணை மூடின்னு பார்ப்போம், அப்படியே நின்றுட்டு வந்துடும். என்னென்னு கேட்டால் இங்கே அப்ளிகேஷன் ஆல்ரெடி போயாச்சு, திரும்பி நீ ஒரு சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லையா. புருஷகார போதையான தாயார் என்ன பண்ணுறான்னு கேட்டால், என்னோட சோவன்சோ என்னோட பக்தன் வந்திருக்கான், அவன் இதெல்லாம் லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துருக்கான், அந்த லிஸ்ட்டெல்லாம் நீ வாங்கி அவனுக்கு வேண்டியதெல்லாம் நீ செய்யணும்னு சொல்லிட்டு அந்த சிபாரிசு ஆல்ரெடி செஞ்சுடுறா தாயார். அதனால தான் அங்கே பெருமாளை சேவிக்கும் போது நமக்கு எதுவுமே தோன்றதில்லை, அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்படி புருஷகார போதையான நப்பின்னை எழுப்பி கண்ணனை எழுப்புவதாக இந்த பாசுரம் அமைகிறது. மேலே நம்ம இதோட வியாக்கியானத்தை, இந்த 2 பாசுரத்தோட வியாக்கியானத்தில் அடுத்த இதில் பார்க்கலாம், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதனால் இன்றைக்கி இதோட முடிச்சுட்டு இன்றைக்கி விசேஷமான இன்றைக்கி கூடாரை வெல்லும் சீர்பாதை. நம்ம பின்னாடி கொஞ்சம் தங்கியிருக்கோம், சில காரணத்தினால நம்மளால் வேகமாக போக முடியல, அதனால் நம்ம மெதுவாக போயின்னு இருக்கோம். அதனால் மார்கழி மாதம் முடிஞ்சு 30 நாளுக்குள்ளே முடிக்கணுங்கிறது அவகாசத்துக்குள்ளே முடிக்கலாம். இல்லைன்னா இந்த மார்கழி மாதத்தோட நோன்பு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதனால் மண்டல பூஜையெல்லாம் பண்ணுறா இல்லையா ஆண்டாள். அதனால் அந்த பாசுரம் 30 நாளுக்குள்ளே இன்னும் 2-3 நாள் தான் இருக்குன்னு, பாக்கியத்தை பாசுரத்தை எப்படி முடிப்போம் நம்ம மனசில் நினைக்க வேண்டாம். அதனால் ஒரு பாசுரம் நம்ம அனுபவிக்கிறதா இம்பார்ட்டன்ட். பாசுரத்தை மெதுவாக அனுபவிச்சுட்டே போகலாம். அந்த 30 பாசுரத்தையும் அனுபவித்து அது நாச்சியார் திருமொழியாக முடித்து ஆண்டாள் திருக்கல்யாணத்தை முடிக்கலாம். அதனால் நமக்கு அவகாசம் இருக்குது. அதனால் தை பிறந்தவுடனே மார்கழி மாதம் முடிஞ்சிருத்து இந்த பாசுரங்கள்லாம் முடிக்கல மனசில் கொள்ளாமல் மெதுவாக போயின்னு இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட பாசுரத்தை, உயர்வான பாசுரத்தை நப்பினை பிராட்டி புருஷகார போதையான நப்பினை பிராட்டி எழுப்புவதாக இந்த பாசுரம் அமைகிறது. இதோட மேற்கொண்டு நம்ம வியாக்கியானத்தை நாளைக்கு பார்க்கலாம். சதமகமணி நீலா சாரு கல்கானகஸ்தா ஸ்தனபர நமிதாங்கீதாந்திரவா செல்ல சிந்து அழகவனிகிதாமி ஸ்ரக்பிரா கிருஷ்ணநாத விலசதிகதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜா நமஹ. திருவாழி பூரத் ஜகத்து சித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, புறம்போதூர் மாமனுக்கு பின்னானாள் வாழியே, 141 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கர் கேகண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.